விலையில் தங்க நகைகளை கொள்வனவு செய்து கொள்ளுங்கள். சிங்கப்பூர் புதிய டிசைன் நகைகள் நகரில் வேறு எங்கும் பெற முடியாத மலிவு விலைகள். குறித்த நேரத்தில் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பணத்தேவைக்கு குறைந்த வட்டி வீதத்தில் அடைவு பிடிக்க நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் பெற்றவர்கள் கனகாம்பிகை தங்க நகை மாளிகை 2613 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட், வாக்கம் எக்லிங்டன் சந்திப்பு. தொலைபேசி இலக்கம் 4162697198. அனைவருக்கும் அட்சய திருதியை வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது முதல் இயற்கையும் இயல்பும் நிகழ்ச்சியில் நாங்கள் வழக்கம் போல சந்திக்கிறோம். நான் நடா ராஜ்குமார். என்னோடு இணைப்பிலே இப்பொழுது தமிழகத்தின் மிக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், சிந்தனையாளர், தந்தை வழி மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்ற லேனா தமிழ்வாணன் அவர்களை சந்திக்கப் போகிறோம். நமது நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் குருபாதம் ஐயா அவர்களுக்கு இந்திய அரசின் சிறப்பு விருது போதி தர்மர் என்ற நூலுக்கு கிடைத்திருக்கிறது. அதை பற்றிய விவரங்களை, அந்த விருதை அவர் இப்பொழுது பெற்றிருக்கக்கூடும். இன்று சனிக்கிழமை, அங்கு மாலை நேரமாக இருக்கிறது. இன்று நடைபெற்ற ஒரு சிறப்பு விழாவிலே அவர் அந்த விருதை பெற்றுக்கொண்டார். அது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக எழுத்தாளர், சிந்தனையாளர், நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சிகளிலும் கல்கண்டு இதழ் ஊடாகவும் சந்திக்கின்ற லேனா தமிழ்வாணன் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். லேனா அவர்களை எனக்கு நன்றாக தெரியும், இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு அறிமுகத்தோடு சந்திக்கிறேன். வணக்கம் லேனா அவர்களே. சைபர் நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். அடிக்கடி உங்களுடைய சகோதரரை, ஆமாம், அடிக்கடி உங்களுடைய சகோதரரை சந்திக்கின்றோம். ஆனால் உங்களைத்தான் அடிக்கடி அவர் தான் வந்துட்டு போறார். வந்தா சந்திக்காம போக மாட்டாரு. நீங்க உதயன் விழாவுக்கு வந்த போது சந்தித்தது, அதுக்கு பிறகு இப்பொழுது சந்திக்கிறேன். லேனா, சொல்லுங்கள். இந்த ஒரு சிறப்பான விருது, பெருமைமிகு கணங்கள், அவங்க குருபாதம் ஐயா அவர்களும் அவங்களுடைய துணைவியார் ஜெயஜோதி அவர்களும் இன்றைக்கு வந்திருந்தார்கள் தமிழகத்திற்கு. பாருங்கள், ஒரு மிக குறுகிய அறிவிப்பிலே 3 நாள் அறிவிப்பு தான் செய்யப்பட்டது தமிழகத்திலே இருந்து. உடனே அவர்கள் தங்களுடைய வயது, சூழ்நிலை, பொருளாதாரம் எதை பற்றியும் அக்கறைப்படாமல் உடனே அவர்கள் ஒரு விமானம் எடுத்து இங்கே தமிழகத்திலே வந்து கலந்து கொண்டு இன்று மதியம் தமிழகத்திலே இருந்து ஐயா அறநிலையத்துறை அமைச்சருடைய கைகளாலே சிறந்த நூலுக்கான வாழ்க்கை வரலாறு, தன் வரலாறு என்ற தலைப்பின் கீழே போதி தர்மர் பற்றிய அற்புதமான விஷயங்கள் என்கிற நூலுக்காக இன்றைக்கு பெரிய சிறப்பை அவர்கள் பெற்றார்கள். அமைச்சர் அவர்கள் கையினாலே அந்த விருதை அவர்கள் வாங்கினார்கள். அது மட்டுமல்ல, யாருக்குமே செய்யப்படாத அறிவிப்பு நம்முடைய குருபாதம் அவர்கள் மேடை ஏறிய போது செய்யப்பட்டது. என்னவென்றால், கனடாவிலிருந்து இதற்காகவே வந்திருக்கிறார்கள், பறந்து வந்திருக்கிறார்கள் என்று அரங்கம் முழுவதும் கரவொலி பீத்து எடுத்து விட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு இந்த விழாவிற்காக அவர்கள் தந்த முக்கியத்துவத்திற்காக அவர்கள் அவ்வளவு பாராட்டப்பட்டார்கள். முதல் பரிசாக 30,000 ரூபாயை இந்த நம்முடைய அரசு, தமிழக அரசு வழங்கி இருக்கிறது. அதில் பெருந்தன்மை பாருங்கள் ஐயா குருபாதம் அவர்கள். இந்த பணம் இங்கே இருக்கிற இன்னும் வரக்கூடிய அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களுக்கு, அடுத்த ஆண்டு எழுத்தாளர்களுக்கு பயன்படுத்தும் என்று. ஆக ஒன்று தெளிவாகிறது, பணத்திற்காக அவர்கள் வரவில்லை, இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் வந்திருக்கிறார்கள் என்பது. இதில் ஒரு கூடுதல் செய்தி என்னவென்றால், இதை வெளியிட்டது எங்களது, எனக்கும் லேனா தமிழ்வாணனுக்கும் ரவி தமிழ்வாணனுக்கும் உரிமையான மணிமேலை பிரசுரம் இந்த நூலை வெளியிட்டது என்பது எங்களுக்கு அதிலே பெரிய பெருமிதம். எங்களுக்கும் சிறந்த பதிப்பாளர் என்ற வகையிலே விருதும் அளித்து இந்திய ரூபாய் 10,000 ரூபாயும் அன்பளிப்பு அளித்தார்கள். தொகையை பற்றி அல்ல, ஆனால் சிறந்த பதிப்பகமாக தேர்ந்தெடுத்தது ஐயா குருபாதம் அவர்களால். ஆனால் சொன்னேன், உங்களால் எங்களுக்கு பெருமை என்று நான் சொன்னேன். எனவே ஒரு மிக இனிய விழா, ஒரு இனிய செய்தி உங்களோடு, குறிப்பாக நம்முடைய கீதவாணி நேயர்களுக்கு எனக்கு ரொம்ப பெருமிதம். நிச்சயமாக இல்லைன்னா, அதாவது குறிப்பாக ரவி இங்கே வருகின்ற போது அடிக்கடி ஒரு சகோதரனை பார்க்கின்ற வாஞ்சியோடு சந்தித்து உணவருந்தி விட்டுத்தான் செல்வார். ஏற்படுத்தக்கூடியவர் தான் அவர். ஆமா, அது உங்களுடைய தந்தை வழியிலே இந்த மணிமேகலை பிரசுரம் என்றும் கொடிகட்டி பறக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அண்மையிலே நான் சென்னை வந்திருந்த போது உங்களை சந்திக்க முடியவில்லை. ஆனால் புத்தக வெளியீட்டு அந்த புத்தக கண்காட்சிக்கு சென்றிருந்தேன். அந்த புத்தக கண்காட்சியில் உங்களுடைய அந்த ஸ்டாலுக்கும் போயிருந்தேன்.
அந்த மணிமேகலை பிரசுரம் வந்து இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் மக்களை இணைக்கின்ற ஒரு பாலமாகவும் இருக்கிறது. அவருடைய எழுத்தாற்றலை, அவருடைய அந்த வளமான சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்துகிற ஒரு தமிழக ஊடகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த 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 நூல்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றன, என்ன என்ன வரிசையிலே தெரிவு செய்யப்படுகின்றன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு புலவர் குழு, ஆசிரியர் குழு போன்ற அற்புதமான ஒரு குழுவை அமைத்து அது ஒரு 5 பெருமக்கள், தமிழ் பெருமக்கள் நூல்களை படிக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு நல்ல வடிகட்டல், சொல்வதென்றால் சென்னை பாணியில சொல்வதென்றால் நாக்கு கோணியை போட்டு வடிகட்டி அதை தாண்டி தங்குகிற விஷயங்கள் தான் இதுல வெளிவர முடியும். அந்த அளவிற்கு ஒப்பற்ற தமிழறிஞர்கள் இங்கே உள்ளூரிலே இருக்கிற படைப்புகளை காட்டிலும் கனடாவிலிருந்து வந்திருக்கிற ஒரு படைப்பாளருடைய படைப்பு தான் பிறந்த படைப்பு என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அருமையான சிறப்பான படைப்பாக இருக்க வேண்டும். ஐயா குருபாகத்துக்கு சேர்ந்திருக்கிற 3வது சிறப்பு போதி தர்மருடைய வாழ்க்கை வரலாறு செய்திகளும் ஏற்கனவே மையப்பனார் அவர்களுடைய வெற்றி பதிப்பகம் மூலமாக, மணிமாசர் பதிப்பகம் மூலமாக ஒரு முறை அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு முன்பாக ஒரு எந்த விருதுக்கு அனுப்பப்பட்டாலும் போதி தர்மர் அதுல முன்வரிசையில் நிற்கிறது. அதுதான் இந்த நூலுடைய சிறப்பு. எனவே அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய அறிஞர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இந்த நூல் என்று நான் சொல்றேன். மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் இணைந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்திலே மணிமேகலை பிரசுரம் ஊடாக சிறந்த ஒரு நிர்வாக திறமையோடு ரவி அவர்களுடைய அந்த உங்களுடைய சிந்தனையிலே மிக அற்புதமான நூல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே இந்த தடவை தெரிவு செய்யப்பட்ட இந்த நூல்களுக்குள்ளே இந்த போதி தர்மர் என்ற அந்த நூல் உங்கள் மூலமாக வெளிவந்திருக்கிறது. இது முதல்ல ஐயா சொன்னார், இந்த நூலை அனுப்பிய போது அதை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். போதி தர்மர் என்பது ஒரு கற்பனை, அது இப்பொழுது இதை நாங்கள் அச்சிட முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லியிருந்தார். அது உங்களது பதிப்பகத்தில் தான் அப்படி நடந்ததா தெரியவில்லை. ரவி மிக நன்றாக அறிவார். ரவி இப்போது துபாய் சென்றிருக்கிறார். எனவே எனக்கு மிக முழுமையாக எனக்கு அந்த செய்தியை பற்றி அறிய தரவில்லை. ஓகே. ஆனால் போதி தர்மருடைய அந்த சீனாவுக்கு சென்ற அவர் சாதித்த சாதனைகளும் அவர் வான்வழியே சென்ற மாதிரியான ஒரு அந்த செய்திகளும் கற்பனையானவை அல்ல. ஒரு இந்தியாவிலிருந்து சேர்ந்த ஒரு ஆன்மீக செல்வர் இப்படிப்பட்ட சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர் என்பதை நல்ல வேளையாக அதற்கு பிறகு அமர்ந்த ஒரு குழு அவருடைய அருமை பெருமைகளை அறிந்து இப்படிப்பட்ட ஆதாரபூர்வமான திரட்டப்பட்ட செய்திகளை நன்கு அங்கீகரித்து குருபாதம் ஐயா அவர்களுக்கு வழங்கியது மிகச் சிறப்பு, மிக தகுதி வாய்ந்த பெருமகன் என்று எனக்கு மனதிற்பட்டது. மிக நன்றி. அதாவது இந்த நேரத்திலே நான் உங்களோடு பேசியதில் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்கள் குரல் கேட்டது சந்தோஷம் இல்லையா? அவை ரவிக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடுங்கள். நான் சென்னை வருகிற போது சந்திக்கிறேன். நன்றி. குருபாதம் ஐயாவோடு பேச விடுகிறேன். மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்து. நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்க ஆவலாக காத்திருக்கின்றோம். நன்றி நன்றி நன்றி. டெலிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் கடந்த 32 வருடங்களாக டொரண்டோவில் வாடிக்கையாளர் நன்மதிப்புடன் விளங்கும் டெலிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் ஸ்தாபனத்தினர் உங்கள் வீடுகளுக்கு, அலுவலகங்களுக்கு உகந்த மிக பெரிய டிவிக்களை மிக குறைந்த விலைகளில் தருவதில் புகழ் பெற்றவர்கள். சோனி, சாம்சங், எல்ஜி தயாரிப்புகளின் புகழ்பெற்ற விற்பனையாளர்கள். 40 அங்குலம் தொடக்கம் 75 அங்குலம் வரை சிறந்த விலைக்கு வாங்க ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். டெலிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் இப்பொழுது 3 இடங்களில் 1261 கெனடி ரோட், கெனடி லாரன்ஸ் சந்திப்பு, ஸ்காபரோ. 275 குயின் ஸ்ட்ரீட், ஹைவே 410 குயின் ஸ்ட்ரீட் சந்திப்பு, பிராம்டன். 2273 டண்டா ஸ்ட்ரீட் எரன் மில்ஸ் சந்திப்பு, மிசிசாகா. டெலிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ்.
கடன் பிரச்சனைகள், கடன் அட்டை சிக்கல்கள், வங்கிக் கடன் சிக்கல்கள், கலெக்ஷன் கம்பெனிகளின் போன் தொல்லை, ஊதியம் கையகப்படுத்தும் சிக்கல்கள், இது போன்ற கடன் பிரச்சனைகளால் தினந்தோறும் அல்லல் படுகிறீர்களாம்? இனி கவலையே வேண்டாம். நல்ல செய்தி காத்திருக்கிறது. உங்கள் கடனை 70% வரை குறைத்து உங்களால் முடிந்த குறைந்த மாத கட்டுப்பணம் ஒன்றின் மூலம் கடனில் இருந்து இலகுவாக வெளியே வருவதுடன் உங்கள் கிரெடிட் ரேட்டிங்கையும் சரியான முறைக்கு கொண்டு வரலாம். இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஜெனட் பைனான்சியல் சர்வீசஸ் இன்க், ஜெனட் சாம் அல்லது ஸ்டாலின் டொமினிக். தமிழில் உரையாடலாம். தொலைபேசி இலக்கம் 6478943876. உடனே அழையுங்கள். உடனடியாக உங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். மஞ்சுளா ஃபேஷன் சித்திரை புதுவருடத்தை முன்னிட்டு மஞ்சுளா ஃபேஷன்ஸ் வழங்கும் கிளியர் அவுட் சேல். இதோ சில மலிவு விலைகள். குர்தி டாப் 2 1499, நியூ டிசைன் நயலக் சாரி 1999 தொடக்கம். $30 பெறுமதியான கலர் குர்தா ஃபேன்சி டாப் 1999 மட்டுமே. சல்வார் 1499 தொடக்கம். 2 வாங்கினால் $25 மட்டுமே. சாரி பிளவுஸ் 499 மட்டும். ஆயிரக்கணக்கான எவர் சில்வர் பொருட்கள் மிக மிக மலிவாக. புட்டுக்குழல் 1299, ஆனந்தா புட்டுக்குழல் 1499, சாப்பாட்டு தட்டு ஹெவியானது 399, மில்க் பாய்லர் 1999, பிராஸ் அர்ச்சனை தட்டு 1999, செம்பு ஹெவியானது 799, இட்லி சட்டி 2499, வாட்டர் ஜக் 1499. இன்னும் ஆயிரக்கணக்கான பொருட்கள் மிக மிக மலிவாக. பெரும்பாலான பொருட்கள் 50% தொடக்கம் 70% தள்ளுபடி விலைகளில். மஞ்சுளா ஃபேஷன்ஸ் 5635 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஃபின்ச் அண்ட் டாப்ஸ்வோர்ட் சந்திப்பு, ஸ்காபரோ. தொலைபேசி இலக்கம் 4161279775. ப்ரூடென்ஷியல் லீகல் சர்வீசஸ். உங்கள் வாகன விபத்து நட்டஈட்டு வழக்குகளை எந்த கட்டணமும் இன்றி பொறுப்பேற்று நடத்தி நட்டஈட்டை பெற்றுத்தரும் போது மட்டும் நட்டஈட்டு தொகையில் 15% தங்கள் சேவை கட்டணமாக அறவிட முன் வந்துள்ளார்கள். மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள அழையுங்கள். சதீஷன் பராலீகல் 4167237387. உங்கள் டிராபிக் டிக்கெட் வழக்குகளில் முதல் தடவையாக நீதிமன்றம் செல்ல $150 மட்டுமே. உங்கள் டிக்கெட்டுகளை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய கட்டணம் $20 மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். சதீசன் பராலீகல் 4167237387. மாக்கம் அண்ட் ஸ்டோவில் மக்களின் வசதிக்காக மாக்கம் ரோட் அண்ட் மேஜர் மேக்கன்சி சந்திப்பில் இயங்கும் சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட்டில் வாரம் வாரம் நூற்றுக்கணக்கான பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்கின்றன. இலங்கை, இந்தியா, கரீபியன் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், மீன் வகைகளுடன் கனடாவின் மிக சிறந்த பண்ணைகளில் இருந்து கிடைக்கும் உடன் இறைச்சி வகைகளும் தரமாக மலிவாக பெற்றுக்கொள்ள சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட். துரித பணமாற்ற சேவைக்கும் சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட் 9909 மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேஜர் மேக்கன்சி சந்திப்பில் சவுத் ஏசியன் சூப்பர் மார்க்கெட். சென்டினரி ஆப்டிக்கல் கோடைக்கால விசேட விற்பனை. நீங்கள் உங்கள் கண் கண்ணாடி ஒன்றை பிரேமுடன் சேர்த்து வாங்கும் போது பெறுமதி வாய்ந்த சன்கிளாஸ் இலவசமாக கிடைக்கும். கண் பரிசோதனை செய்து கொள்ளலாம். நேம் பிராண்ட் பிரேம்ஸ் உட்பட அனைத்து பிரேம்களும் இப்பொழுது மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. கான்டாக்ட் லென்ஸ் வகைகள் மலிவு விலையில் கிடைக்கின்றன. எல்லா விதமான இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். தமிழில் உரையாடலாம். சென்டினரி ஆப்டிக்கல் 2864 எல்ஸ்மியர் ரோட், எல்ஸ்மியர் நெல்சன் சந்திப்பு, சென்டினரி வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள சென்டினரி பிளாசாவில். தொலைபேசி இலக்கம் 4162822030. கனகாம்பிகை தங்க நகை மாளிகை அட்சய திருதியை கொண்டாட்டம். விசேட சலுகை விலையில் தங்க நகைகளை கொள்வனவு செய்து கொள்ளுங்கள்.
சிங்கப்பூர் புதிய டிசைன் நகைகள் நகரில் வேறு எங்கும் பெற முடியாத மலிவு விலைகள் குறித்த நேரத்தில் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பணத்தேவைக்கு குறைந்த வட்டி வீதத்தில் அடைவு பிடிக்க நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் பெற்றவர்கள் கனகாம்பிகை தங்க நகை மாளிகை 2613 எக்லிங்டன் அவென்யூ ஈஸ்ட், வாக்கம் எக்லிங்டன் சந்திப்பு. தொலைபேசி இலக்கம் 4162697198. அனைவருக்கும் அட்சய திருதியை வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் இயற்கையும் இயல்பும் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைகின்றோம். எழுத்தாளர் குருபாதம் அவர்களுக்கு தமிழக அரசின் சிறப்பு விருது என்று கிடைத்திருக்கிறது. அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலே திரு குருபாதம் ஐயா அவர்களினுடைய அறிமுகத்திலே பேராசிரியர் எம் சுப்பையா தாஸ் அவர்களை நாங்கள் இப்பொழுது வானொலியிலே சந்திக்கப் போகிறோம். அவர் பற்றிய சில சிறப்புகள். கடந்த 34 ஆண்டு காலம் மதுரை யாதவர் கல்லூரியிலே கணித பேராசிரியராக அவர் கடமையாற்றியிருக்கிறார். 2011ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றிருக்கிறார். அதன் பின்னர் எளிய கணித கருத்துக்களை பயன்படுத்தி ஆன்மா மறுபிறவி பற்றிய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரைகளை தொகுத்து ஆன்மா மறுபிறவி என்ற பொருள்பட எல்லையற்ற பரிபூரணத்தை நோக்கி என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த நூல் பற்றிய அறிமுகத்தோடு திரு குருபாதம் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்தியாவிலே இருக்கிற இந்த நேரத்திலே இவரை சந்திக்க கிடைத்த வாய்ப்புக்காக மிக நன்றி தெரிவிக்கிறோம். ஐயா அவர்களே, நாங்கள் வானொலியிலே கீதவாணி உலகத்தமிழ் வானொலியிலே சந்திப்பதிலே மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ் கீதவாணி வானொலியின் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று உங்களுடன் எல்லையற்ற பரிபூரணத்தை நோக்கி என்ற தலைப்பில் கலந்துரையாட ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொன்னான வாய்ப்பினை பெற்றுத் தந்த மதிப்புக்குரிய குருவாதம் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கீதவாணி வானொலியின் நிர்வாகிகள் திரு நடா ஜெயராஜ் மற்றும் திரு நடா ராஜ்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எனது முதல் நூலான எல்லையற்ற பரிபூரணத்தை நோக்கி என்ற நூலை 2016 ஆண்டு ஜனவரியில் வெளியிட்டேன். அந்த சமயம் மதுரையில் இருக்கும் தமிழ்நாடு அரசு நூலகம் ஒன்றில் நமது மதிப்புக்குரிய ஐயா குருபாதம் அவர்களின் மறுபிறப்பு பற்றிய ஆச்சரியமான தகவல்கள் என்ற நூலை படிக்க நேர்ந்தது. அதில் அவர் தெரிவித்திருந்த மறுபிறப்பு பற்றிய கருத்துக்கள் என்னை மிகவும் கவர்ந்தன. எனவே அந்த புத்தகத்தில் இருந்த இமெயில் ஐடி மூலம் அவரை நான் தொடர்பு கொண்டேன். எனது மகிழ்ச்சியை தெரிவித்தேன். அதே சமயம் எனது நூலை படித்து அதற்கு அவருடைய கருத்துக்கள் தர முடியுமா என்று கேட்டிருந்தேன். அவரும் உடனே அவரது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்களில் என்னை மீண்டும் நூல்கள் எழுத ஊக்கப்படுத்தியிருந்தார். அதன் விளைவுதான் இன்று நான் உபநில கருத்துக்கள் ஓர் உரையாடல் என்னும் எனது 2வது நூலை எழுதி முடிக்க முடிந்தது. மேலும் கடந்த ஆண்டு உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் மதுரையில் ஒரு விழா நடைபெற்றது. அந்த விழா சிறந்த நூல்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டன. அதில் ஐயா குருபாதம் அவர்களின் சந்திரா கூறும் உடல் உன்னத வாழ்வின் ரகசியங்கள் என்ற நூலுக்கு விருது அளிக்கப்பட்டிருந்தது. அவர் மதுரைக்கு வர இயலாததால் அந்த விருதினை பெறும் எனக்கு கிடைத்தது. மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று சென்னையில் அவருக்கு தமிழக அரசின் விருது கிடைக்கப்பட்டுள்ளது. போதி தர்மர் பற்றிய அற்புதமான விடயங்கள் என்ற நூலுக்காக அவருக்கு வழங்கப்பட்டது.
இனி வருங்காலங்களிலும் திருப்பி கனெக்ட் பண்ணுவோம். பல நூல்களை அவர்கள் எழுத வேண்டும், பல விருதுகள் அவர் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது எனது உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா, உங்களுடைய உரைக்கு ஆமாம், உங்களுடைய உரைக்கு சற்று முன்னதாக இன்று தமிழகத்திலே அந்த விருதை பெற்றிருக்கின்ற குருபாதம் ஐயா அவர்களும் உங்களோடு இணைந்து கொள்கிறார்கள். இந்தியாவிலிருந்து, தமிழகத்திலிருந்து, சென்னையிலிருந்து. அவரோடும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். ஐயா குருபாதம் ஐயா, வணக்கம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பெருமதிப்பான அந்த விருதை பெற்றமைக்காக கீதவாணி பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் சார்பிலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டேன். நன்றி நடா ராஜ்குமார் அவர்களே. இங்கே ஜெயராஜ் அவர்களும் இருக்கிறார்கள். நான் நம்பரன் மதுரையிலிருந்து நண்பர் தா சுப்பையா அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள் என்று நம்புகின்றேன். ஆமாம் 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 ஆமாம், நீங்கள் அவரோடு பேசலாம். உங்களுடைய இந்த நிகழ்ச்சி, ஆமாம், உங்களுடைய நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது, அதை பற்றி சில விவரங்களை தாருங்கள் குருபாதம் ஐயா. என்னுடைய நிகழ்ச்சி சிறப்பானது. அதை பற்றி லேனா தமிழ்வாணன் இந்த வானொலியில இணைந்து தான் அதோட கருத்தை சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தார். அவர் ஏற்கனவே பேசிவிட்டார். ஆனாலும் உங்கள் வாய் மூலமாக, உங்களுடைய சொல் மூலமாக கேட்பதற்கு நேயர்கள் பிரியப்படுவார்கள். உங்களுடைய அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு நான் பேராசிரியர் சுப்பையா தாஸ் அவர்களிடம் செல்ல போகிறேன். ஓம். எனக்கு சிறந்த வரலாற்று நூல்களில் மிக சிறந்த நூலை எழுதியதாக எனக்கு பரிசு தந்திருக்கிறார்கள். மிக தமிழ் வளர்ச்சி துறையின் ஒரு மிக சிறந்த உயர்ந்த பரிசு. குறிப்பாக சொல்வதா இருந்தால் தமிழக அரசின் ஒரு உயர் விருது இது. மிக சிறந்த அந்த விருதை பெற்றமைக்காக மீண்டும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு, நான் தொடர்ந்து எனக்கு அவர்கள் 30,000 ரூபாய் ஊக்குவிப்பு பணமாக தந்தார்கள். அந்த பணத்தை நான் திருப்பி தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சுக்கு திருப்பி அதை நான் டொனேட் பண்ணிக்கிறேன். மேலும் மேலும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். மிக அற்புதமான ஒரு செயல் செய்திருக்கிறீர்கள். மிக உயர்ந்த ஒரு பண்பு. இப்பொழுது நான் உங்களை சொல்லுங்க. நான் அதை பப்ளிக்ல சொல்லாமல் அதை நான் இரகசியமாக அது இந்த காரியாலயத்தில் போய் ஒப்படைச்சு அதுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்லது நல்லது, மிக உயர்ந்த விடயம். இப்பொழுது நீங்கள் சென்னையிலே அந்த விழாவிலே கலந்து கொண்ட போது நீங்கள் சந்தித்த பல எழுத்தாளர்கள் இருப்பார்கள். முக்கியமானவர்கள் யாராவது சந்தித்தீர்களா? நிறைய எழுத்தாளர்கள். ஆனா அந்த கலந்து கொண்ட பதிப்பாசிரியர்கள், நூலாசிரியர்கள் எல்லாரும் எனக்கு நல்ல ஒரு உயர் மதிப்பும் என்ன கௌரவிச்சு தான் என்னுடன் நடந்து கொண்டார்கள். மிக அற்புதமான நிகழ்வு, மிக சிறந்த நிகழ்வு. நன்றி ஐயா. நாங்கள் மீண்டும் நாங்கள் நேரடியாக பேசுவோம். கட்டாயம். வணக்கம் ஜெயராஜ், தம்பி நடா ராஜ்குமார் அவர்களே, மற்றது உலகம் பூராவும் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களும், மற்றது லேனா தமிழ்வாணன் அவருடைய சிறந்த பேச்சாளர்களுக்கு அவருக்கும், அல்லது நண்பர் சுப்பையா தாஸ் அவர்களுக்கு இணைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நல்ல கருத்துக்கள் அவர் கூறிக்கொண்டிருப்பார். அவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி குருவாதம் ஐயா. நன்றி குருவாதம் ஐயா. நன்றி. சுப்பையா தாஸ் ஐயா, பேராசிரியர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பியுங்கள். இடையிலே கேள்விகள் இருந்தால் நாங்கள் உரை நிறைவடைந்த பிறகு கேள்விகளை கேட்கிறோம். இன்று அவருக்கு போதி தர்மர் பற்றிய அற்புதமான விடயங்கள் இந்த நூலுக்காக தமிழக அரசு விருது கிடைத்துள்ளது. நம்மளுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நான் எனது தலைப்பை எடுத்துக் கொள்கிறேன். எல்லையற்ற பரிபூரணத்தை நோக்கி. நம் வாழ்க்கையும் எல்லையற்ற பரிபூரணத்தை நோக்கிய பயணம்தான். இந்த கருத்தை மையமாக வைத்து இந்த உரையை நான் ஆற்றுகிறேன். அதற்கு முன்னதாக ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன், அதற்கு என்ன காரணம், எல்லையற்ற பரிபூரணத்தை நோக்கி இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னவென்றால், நாம் பிறந்து பேச ஆரம்பிக்கும் போது முன்னரே நமக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி போன்ற உறவுகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. நாம் வளர வளர இந்த அறிமுகங்கள் நண்பர்களாகவும், உடன் படிப்பவர்களாகவும்,
உடன் வேலை செய்பவர்களாகவும் இந்த உறவுகள் விரிந்து கொண்டே செல்கின்றன. சந்தோஷம். ஆனால் இடையில் இந்த உறவுகளில் சிலர் நம்மை விட்டு பிரிந்து செல்வதையும் காண்கிறோம். சிறிய வயதில் இந்த பிரிவு நம்மளை ரொம்ப வாட்டி எடுத்திருக்கிறது. வளர வளர நாமும் இதை ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது நமக்கு சந்தேகம், ஆமா, இவர்கள் எங்கே போகிறார்கள்? மீண்டும் திரும்பி இந்த உலகுக்கு வருவார்களா? ஆமா, நாம் எங்கிருந்து வந்தோம்? நாம் எங்கே போவோம்? இது போன்ற கேள்விகள், பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த வாழ்க்கை வேண்டும் என்று நாம் யாரிடமும் கேட்டோமா? இந்த உலகை விட்டு சென்றவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறப்பார்களா? முக்கியமான கேள்வி, நான் யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. சில சமயங்களில் இன்பத்தையும் பல சமயங்களில் துன்பத்தையும் தரும் இந்த மனம் என்பது என்ன? அந்த மனம் எங்கே இருக்கிறது? ஆன்மா என்றால் என்ன? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். இந்த பதில்களில் நமக்கு ஒன்றும் தெளிவான திருப்தி இல்லை என்றே சொல்லலாம். இதற்கு இந்த பதிலை தேடி ஒரு சிலர் சமயங்களிலும் மற்றும் சிலர் தத்துவங்களிலும் இதற்கு பதில் தேடுவர். மற்றும் சிலர் தங்களுக்கென்று ஒரு குருவை ஏற்பாடு செய்து கொண்டு அவர் மூலம் இதுக்கு பதில் தேடி கண்டுபிடிக்க முயல்வர். பெரும்பாலும் தாங்களாகவே இதுக்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நிறைய பேர் முயற்சி செய்வார்கள். இதை கண்டுகொள்ளாமல் இருப்பவரும் பலர் இருக்கிறார்கள். கணித ஆசிரியனான நான் என்னுடைய கணித அறிவின் துணை கொண்டு உபநிடங்கள் மற்றும் ஒரு சில சித்தர்கள் பாடல்கள் மூலமாக இந்த கேள்விகளுக்கு என்னால் முடிந்த அளவு, எனக்கு புரிந்த அளவு விளக்கம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அந்த எனக்கு புரிந்த கருத்துக்களுடன் எழுதப்பட்டதே இந்த கட்டுரை. இப்பொழுது மீண்டும் தலைப்பை சொல்லுகிறேன். எல்லையற்ற பரிபூரணத்தை நோக்கிய நமது வாழ்க்கை. எல்லையற்றது என்று சொன்னால் எல்லைக்கு உரியதும் உண்டு, அதாவது எல்லைக்கு உட்பட்டதும் உண்டு. இது ரெண்டும் நன்றாக புரிந்தால்தான் நாம் இதற்கு மேலே செல்ல முடியும். எல்லைக்கு உட்பட்டது, அளவுக்கு உட்பட்டதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கின்றன. நமது பற்களின் எண்ணிக்கை நிச்சயமாக அளவுக்கு உட்பட்டது, எண்ணக்கூடியது. அதனால் அந்த எண்ணிக்கையை எல்லைக்கு உட்பட்டது என்றே சொல்லலாம். நமது வாழ்நாட்களின் எண்ணிக்கை அதுவும் அளவிற்குரிய உட்பட்டதுதான், அதாவது எல்லைக்கு உட்பட்டதுதான். ஏன், இந்த உலகில் உள்ள மரங்கள் அனைத்தையும் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் அதை எடுப்பது சிரமம், எண்ணிக்கொள்வது காண்பது சிரமம். இருப்பினும் அப்படி எடுத்தாலும் அது அளவுக்கு உட்பட்டதுதான், கண்டிப்பாக எல்லைக்கு உட்பட்டதுதான். சரி, இதுவரைக்கும் எல்லைக்கு உட்பட்ட ஒரு 3 உதாரணங்கள் பார்த்தோம். எல்லைக்கு உட்படாத, எல்லைக்கு அப்பாற்பட்டது, எல்லையற்றதின் உதாரணம் நமக்கு தெரிந்த நல்ல உதாரணம் வானம் எனப்படும் ஆகாயம். விரிந்து பறந்து கிடக்கும் வானம் இருக்கிறதே, இதற்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எல்லையற்றது இதற்கு சரியான உதாரணம். இதைவிட சிறந்த உதாரணம் என்னவெனில், ஒரு தாய் தன் குழந்தையின் மேல் காட்டும் அன்பு. நிச்சயமாக அந்த அன்பு எல்லையற்றது, பரிபூரணமானது, முழுமையானது. ஆக எல்லையற்றதற்கு 2 உதாரணம் பார்த்து விட்டோம். இனிமேல் நாம் பார்க்க போறது எல்லையற்றதின் சிறப்பு என்ன. நாம் என்னிடம் 10 மாம்பழங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 2 மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டால் கண்டிப்பாக மாம்பழங்களின் எண்ணிக்கை குறையத்தானே செய்யும். எடுக்க எடுக்க குறைவது நமக்கு எல்லைக்குட்பட்டதில். இப்போ அப்படியே வாங்க, எல்லையற்றதில் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். நம்ம எண்கள் சொல்லுவோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 போய்கிட்டே இருக்கும்.
போய்கிட்டே இருக்கும். எண்ண முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். அளவிட முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். அதாவது இந்த எண்கள் எல்லையற்ற எண்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லையற்ற அளவில் எண்கள் இருக்கின்றன. இப்ப இந்த எண்களில் இரட்டைப்படை எண்களை பார்ப்போமே. 2, 4, 6, 8, 10 அப்படி என்று இதுவும் என்ன எல்லையற்ற அளவில் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? முதலில் எடுத்தமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த எல்லையற்ற அளவில் எண்கள், அதில் இருந்து இந்த எல்லையற்ற இரட்டைப்படை எண்களை எடுத்து விடுவோம். அப்படி எடுத்தால் குறைய வேண்டும் அல்லவா? எடுத்த பிறகு என்ன கிடைக்கும்? ஒற்றைப்படை எண்கள் கிடைக்கும். 1, 3, 5, 7 அப்படின்னு இதுவும் எல்லையற்றதான் வருது. வேடிக்கை. எல்லையற்றதில் இருந்து எல்லையற்ற அளவில் எண்களை எடுத்துவிட்டால் எதுவும் குறையாமல் மீண்டும் எல்லையற்ற எண்களே கிடைக்கின்றன. இதுதான் எல்லையற்றதின் சிறப்பு. இதை விட அருமையான உதாரணம் 2வது உதாரணம். தாயின் அன்பு குழந்தையின் மேல். முதல் குழந்தை பிறந்ததும் தாய் என்ன செய்வாள்? தன்னிடம் இருக்கும் எல்லையற்ற பரிபூரண, ஏன் முழுமையான, 2 எல்லாம் ஒரே அர்த்தம் தான். எல்லையற்ற பரிபூரணமான முழுமையான அன்பு இருக்கு இல்லையா, அதைத்தான் தனது மகன் மகள் தனது குழந்தை மேல் செலுத்தி வளர்ப்பாள். சந்தேகமே இல்லை. ஒரு 3-4 ஆண்டுகள் கழித்து 2வது குழந்தை பிறக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, ஏற்கனவே முழுமையான அன்பை முதல் குழந்தைக்கு கொடுத்துட்டாங்கிறதுக்காக 2வது குழந்தைக்கு அன்பு இல்லாம போய்விடும்? இல்லை இல்லை. அதே அளவில் முழுமையான அன்பு அந்த தாய் 2வது குழந்தையின் மேலும் செலுத்துவாள். அப்போ தாயிடம் இருக்கும் முழுமையான அன்பிலிருந்து முழுமையான அன்பு முதல் குழந்தைக்கு போன பிறகும் அந்த தாயிடம் அந்த முழுமையான அன்பு குறையாமல் இருக்கிறது. 2வது குழந்தைக்கு அந்த அன்பை செலுத்த முடிகிறது. 2 எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த தாயினால் ஒவ்வொரு குழந்தை மேலையும் முழுமையான அன்பை செலுத்த முடியும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக எல்லையற்றதின் தன்மை என்ன? எடுக்க குறையாது. எல்லையற்றதிலிருந்து எல்லையற்ற எடுத்தாலும் எல்லையற்றதாகவே இருக்கும். முழுமையிலிருந்து முழுமையை எடுத்த பின்பும் முழுமையாகவே இருக்கும். இதுதான் முழுமை, அதாவது எல்லையற்றதின் சிறப்பு வாய்ந்த தன்மையாகும். சரி, இப்போ நம்ம 2 பார்த்தோம். எல்லையற்ற பூரணத்திலிருந்து எல்லையற்ற பூரணமாகவே வருது, எடுத்த பிறகும் அது எல்லையற்றதாகவே இருக்குது அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம். ஆனா சுமார் 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அறிஞர்கள் இதை அருமையாக மந்திரங்கள் மூலமாக சொல்லி வைத்திருக்கிறார். எப்படி எனில், பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணசே பூர்ணமாதாய பூர்ணமே வசித்ததே. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அதனால் எனது உச்சரிப்பில் தவறு இருந்தால் பொறுத்தருக. அதாவது பூர்ணம் அதுவும் பூரணம், பூர்ணம் இதம் இதுவும் பூர்ணம், பூர்ணாத் பூரணத்திலிருந்து பூர்ணம் உதித்ததே பூரணத்திலிருந்து பூரணம் தோன்றியுள்ளதே, பூர்ணசைய அந்த பூரணத்திலிருந்து பூர்ணம் ஆதாயன கழித்தல் இன்னொரு பூரணத்தை எடுத்த பிறகு பூர்ணமேவே வசித்தது. முதல் பூரணம் பூரணமாகவே இருக்கிறது. அதாவது அதுவும் பூரணம் இதுவும் பூரணம். அந்த பூரணத்திலிருந்து இந்த பூரணம் வந்துள்ளது. பூரணத்திலிருந்து பூரணம் வந்த பின்னரும் அந்த பூரணம் எதுவும் குறையாமல் பூரணமாகவே இருக்கிறது. ஆஹா, என்ன அருமையான சிந்தனை! அதுவும் 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்னர் இது போன்ற சிந்தனை இருப்பது என்பது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாகும். இப்போ நமக்கு சந்தேகம் என்னன்னா, அதுவும் பூரணம் இதுவும் பூரணம்னு சொல்றாங்களே, அந்த அதுனா எது இதுனா எது? சரிதானா? நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? எல்லையற்றதற்கும் எல்லைக்குரியதற்கும் எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். அடுத்தது எல்லையற்றதின் சிறப்பு தன்மை பார்த்திருக்கிறோம். முழுமையிலிருந்து முழுமையை எடுத்த பிறகு முதல் முழுமையாகவே இருக்கிறது, எதுவும் குறையாமல் என்று பார்த்தோம்.
இப்ப என்ன பார்க்க போறோம்னா அந்த மந்திரத்துல வர அது பூரணம் அதுனா எது, இது பூரணம் இதுனா எது. இப்போ அது பூரணம் என்று அதுவும் பூரணம் என்று சொல்லும் பொழுது அதுனா எல்லையற்ற பரிபூரணமானது, முழுமையானது. எல்லையற்ற பரிபூரணமானதுங்கிறதுக்கு வேறு பெயர், அந்த நிலைக்கு பெயர் நிர்குண நிலை என்று ஆன்மீகம் சொல்கிறது. அதாவது எல்லையற்ற பரிபூரண நிலை, முழுமையான நிலைக்கு பெயர் நிர்குண நிலை என்று பெயர். இதையே பரப்பிரமம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எல்லையற்ற முழுமையான பூரண நிலைக்கு நிச்சயமாக நம்ம உருவம் தர முடியாது. அதனால நிர்குண நிலைங்கிறது உருவமற்றது. அந்த பரப்பிரமம் என்பது உருவம் இல்லாதது. சரிதானா? ஆனா இப்ப நமக்கு சந்தேகம், நம்ம கடவுள்னு சொல்றோமே, எல்லையற்ற பரிபூரணம்னு நினைச்சாலே நமக்கு கடவுள் ஞாபகம் தானே வருது. ஆனா இப்ப இப்படி பாக்குறாமேன்னு கேட்டால், கடவுள் என்றால் என்ன? கடந்து உள் இருப்பது. இந்த எல்லைக்குரிய உலகினை கடந்து எல்லையற்ற நிலையில் இருப்பது எதுவோ அதுதான் கடவுள். இப்பொழுது நாம் பார்த்தபடி பார்த்தால் எல்லையற்ற பூரணமான இருப்பது, நிர்குண நிலையில் இருப்பதும் கடவுள் என்றே சொல்லலாம். ஆனால் அது உருவமற்றது. இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்மகிட்ட இருக்க கடவுளுக்கெல்லாம் உருவம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்படி ஏன் அதுன்னு கேட்டா, உருவமற்ற நிலையில் இருப்பதை எதுவும் நாம் வழிபடுவதற்கு சிரமமாக இருக்கும், எண்ணுவதற்கு சிரமமாக இருக்கும் என்பதால் நமது வசதிக்கேற்ப நாம் கடவுள் அந்த எல்லையற்ற பரிபூரணத்திற்கு உருவம் கொடுத்து வைத்திருக்கிறோம். அந்த நிலைக்கு பெயர் சர்க்குண நிலை. சர்க்குண நிலை என்றால் உருவம் உள்ள நிலை. இதற்கு முன்னால் பார்த்தது நிர்குண நிலை. எல்லையற்ற பரிபூரணத்தின் நிர்குண நிலையில் அதுக்கு உருவம் இல்லை, அது பரப்பிரமம். இப்ப சர்க்குண நிலையில் நாம் வசதிக்கு தகுந்த மாதிரி நிறைய உருவங்கள் கொடுத்துருக்கோம். படைக்கிறதுக்குன்னு ஒரு கடவுள் பிரம்மா, காப்பதுக்கு விஷ்ணு, அழிக்கிறதுக்கு சிவன், மலைக்கு ஒரு கடவுள், அது இது ஏகப்பட்ட கடவுள் கொடுத்து வச்சிருக்கிறோம், உருவம் கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ மொத்தம் 2 பிரிவு. ஒன்று நிர்குண நிலை, இன்னொன்று சர்க்குண நிலை. நிர்குண நிலை அருவமானது, உருவமற்றது. சர்க்குண நிலை உருவம் உள்ளது. நாம் எல்லையற்ற பரிபூரணம் என்று சொல்லும் போதே அது கண்டிப்பாக நிர்குண நிலையைத்தான் குறிக்கிறது என்பதால் இனி நமது உரைக்கு நாம் நிர்குண நிலையை எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒரு சந்தேகம், பரப்பிரமம்னு சொன்னீங்க, பிரம்மம்னு வேற, பிரம்மான்னு வேற சொன்னீங்கன்னா, பிரம்மாங்கிறது சர்க்குண நிலை, உருவம் உள்ளது. பரப்பிரமம் என்பது உருவமற்ற நிர்குண நிலை. சிவன்கிறது சர்க்குண நிலை, சிவம் சொல்றது நிர்குண நிலை. புத்தர்னு சொல்றது சர்க்குண நிலை, புத்தம் என்று சொல்வது நிர்குண நிலை. ஆக இந்த 2 நிலைக்கும் உள்ள வித்தியாசம். முண்டக உபநிஷம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உபநிஷம் என்ன சொல்றதுன்னா, நிர்குண 2 நிலைகளையும் நிர்குண நிலையே மிக சிறந்தது என்று முண்டக உபநிஷம் தெரிவிக்கிறது. ஆக இப்ப அதுன்னா என்னது? அதுனா எல்லையற்ற பரிபூரணமான அதாவது முழுமையான பரபிரம்மம். பரபிரம்மம் அதாவது உருவமற்ற பரபிரம்மம், இதுதான் அது. சரி, இப்ப இதுனா என்ன? இது முழுமையும் சொல்லியிருக்கோமே, இதுனா என்ன? இதுனா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சமும் எல்லையற்றதுதான், முழுமையானதுதான். இது எங்க இருந்து வந்தது? ஆன்மீகம் சொல்கிறது இது அந்த முழுமையான பரபிரமத்திலிருந்து தான் வந்தது என்று. நம்ம ஏற்கனவே மந்திரம் சொல்லி இருக்குது, முழுமையான பரபிரமத்திலிருந்து, முழுமையானதிலிருந்து வருவது முழுமையாகவே வரும் என்று. இப்போ பரபிரமம் அது, பிரபஞ்சம் இது. அந்த முழுமையான பரபிரமத்திலிருந்து இந்த முழுமையான பிரபஞ்சம் வந்துள்ளது. சரிதானே? அது வந்த பிறகும் அந்த பரபிரமம் மீண்டும் முழுமையாகவே இருக்கிறது, எதுவும் குறையாமல். இப்போ அந்த மந்திரத்தை திருப்பி சொல்றதா இருந்தா, அந்த பரபிரமம் முழுமையானது, இந்த பிரபஞ்சம் முழுமையானது. பிரபஞ்சம் அந்த பரபிரமத்திலிருந்தே தோன்றியுள்ளது. இது தோன்றிய பின்னரும் அந்த பிரபஞ்சம் முழுமையாகவே இருக்கிறது.
இப்ப நல்லா விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது அது பரப்புறமும் பிரபஞ்சமும் இருக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாமே பிரபஞ்சத்துலதான் இருக்கிறோம். அப்போ பிரபஞ்சத்துல இருக்கோம்னா பிரபஞ்சம் எங்க இருந்து வந்தது? பிரபஞ்சம் பரபிரமத்துல இருந்து வந்தது. அப்ப நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம்? நம்மளும் பரபிரமத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். இப்பொழுது பரபிரமத்திலிருந்து எதை எடுத்தாலும் முழுமையாகத்தான் வருகிறது. இப்போ மனிதர்கள் எந்த உயிரினம் எடுத்துக்கலாம், எல்லாமே ஒன்று ஒன்றும் முழுமை. எங்கிருந்து வந்தது? பரபிரமத்திலிருந்து வந்தது. இப்ப மந்திரத்தையே இந்த மாதிரி சொல்லலாம். பரபிரமம், அதுவான பரபிரமம் முழுமையானது, இதுவான மனிதர்களாகிய நாமளும் முழுமையானவர்கள். அந்த முழுமையிலிருந்து நாம் முழுமையாக வந்துள்ளோம். நம்ம எடுத்த முழுமையாக வந்த பிறகும் முதல் முழுமை எந்த குறைவும் இல்லாமல் முழுமையாகவே இருக்கிறது. அந்த மந்திரம் சொல்றோம். இப்ப என்ன கடைசியா எங்க வந்துட்டோம்? நாமளும் ஒவ்வொருத்தரும் எல்லையற்ற பரிபூர்ணமானவர்கள், முழுமையானவர்கள். அது வேடிக்கையா இருக்குது, சந்தேகமா இருக்குது. நம்ம எப்படி எல்லையற்றதா மாற முடியும்? நமக்கு இருக்கிறதோ 2 கண்கள் தான். எல்லைக்கு அது அந்த எண்ணிக்கை வந்து எல்லைக்கு உட்பட்டதுதான், அளவிடக்கூடியது. 2 காது தான், ஒரே ஒரு மூக்கு தான். நம்ம உயரம் மிஞ்சி போனா 6 அடிக்கு உள்ளதான். படுத்தா நமக்கு 6 அடி நிலம் தான் போதும். நம்ம போய் நீங்க வந்து எல்லையற்றது அப்படி அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்களா? இந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் வரும். உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம உடம்ப பார்ப்போம். இப்போ இந்த சமயத்துல நம்ம ஆன்மீகம் சொல்லுது, அடே மனிதா, உன்னையே நீ பார்க்காத, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஓன்ட்ட இருக்கிற அறிவு சாதாரண அறிவு, ஓன்ட்ட இருக்கிற கண்ணுடைய சாதாரண கண்ணு, அதனுடைய பார்க்கும் திறன் எல்லைக்கு உட்பட்டது. அதனால நீ இதெல்லாம் உனக்கு உத்து பார்த்தாலும் தெரியாது. அப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப தெரியணும்னா என்ன செய்யணும்? தெரியணும்னா அது சொல்லுது, உன்னுடைய சாதாரண அறிவை உயர்ந்த அறிவா மாற்றணும். மிக உயர்ந்த அறிவா மாற்றும் பொழுது உனது கண்ணுக்கு நல்ல பவர் கிடைக்கும், எல்லையற்ற திறன் கிடைக்கும். அதை வச்சு நீ எதை வேணாலும் பார்க்கலாம். அந்த கண்ணுக்கு பேரு ஞான கண்ணு. அது ஏன்ட்ட இருக்குது? அது ஊனக்கண்ணு. இதனால எதையும் பார்க்க முடியாது. அதனால ஞான கண் வேணும். அப்போ உன்னுடைய அறிவை உயர்ந்த அறிவாக மாற்ற வேண்டும். அதுக்கு முறை ஏதாவது சொல்லுங்கன்னு நம்ம ஆன்மீகத்துல பார்த்தா, பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் என்று நிறைய சொல்லுது. இதுல நீங்க அதை சொல்றபடி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க அறிவு வந்து உயர்ந்த அறிவா மாறிடும், உங்க கண்கள் ஞான கண்களா மாறிடும். அதுக்கப்புறம் எல்லையற்ற அளவில் பார்க்கலாம். சரி, எப்படியோ நமக்கு ஞான கண் வந்துருச்சுன்னே வச்சுக்குவோமே, வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ உடம்ப பார்க்கலாம். முதல்ல என்ன தெரியுது? நம்மளுடைய ஸ்தூல உடம்பு, அழியக்கூடிய உடம்பு தெரியுது. இந்த அழியக்கூடிய உடம்பு, இது தெரிகிற உடம்புல வந்து நம்மளுக்கு அது ஸ்தூல உடம்பு என்று சொல்கிறோம். இது சாதாரண கண்களுக்கு தெரியும். இது பிறகு அது சொல்லுது, ஆன்மீகம் சொல்லுது, ஞான கண்ணுக்கு நல்லா உள்ள உத்துப்பாரு. அது ஞானக்கண்ணுடன் பார்த்தால் உள்ளே ஒளிமயமான ஒரு உடம்பு தெரிகிறது. ஆச்சரியமா இருக்குது. அதுக்கு பேரு ஒளி உடம்புன்னு பேரு. மீண்டும் உள்ள பார்க்க சொல்லுது. மீண்டும் பார்த்தால் எனது எண்ணங்களாலான ஒரு உடம்பு, எண்ண உடம்பு அல்லது காரண உடம்பு தெரியுது. அப்ப மொத்தம் எத்தனை உடம்பு தெரியுதுன்னா 3 உடம்பு. ஒண்ணு வந்து என்னுடைய ஸ்தூல உடம்பு, அழியக்கூடியது, சாதாரண கண்களுக்கு தெரியக்கூடியது. 2வது அதுக்குள்ள ஒளி உடம்பு, அதுக்கும் உள்ள எண்ணங்களாலான காரண உடம்பு. இந்த 2 உடம்பும் நம்ம கண்களுக்கு தெரியாது, ஞான கண்களுக்கு தான் தெரியும். அப்படின்னா மொத்தம் 3 உடம்பு இருக்கு. மறுபடியும் உள்ள உத்து பார்க்கிறோம். நமக்கு ஆசை விடுமா? உள்ள உத்து பார்க்க சொல்லுது நம்ம ஆன்மீகம். பார்த்தா சாந்தோக்கிய உபநிடம் சொல்லுது, அப்படி நீ உள்ள பார்த்தேன்னா
உன்னுடைய பெருவிரல் அளவில் ஒரு ஆண் இதயம் இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு லப்பு தப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பகுதி இதயம் இருக்குது. இப்போ அந்த சாந்தோக்கிய உபநிடம் சொல்லுது, இப்ப சொன்ன அந்த 3வது உடம்புக்குள்ள இது எதுவுமே பார்க்க முடியாது. அதுல பெருவிரல் அளவுலதான் ஒரு இதயம் இருக்கு. இதுக்கு பேரு ஆன்ம இதயம்னு பேரு. அந்த ஆன்ம இதயத்துக்குள்ள பார்த்தேன்னா அங்கதான் ஆன்மா இருக்கும். அந்த ஆன்மா என்ன செய்யுதுன்னா, இப்ப எல்லையற்ற பரிபூரணம் இருக்கு இல்லையா, நம்மளை சுற்றி எவ்வளவு இருக்கு அவ்வளோக்கு அது பிரதிபலிக்குது. அப்போ பிரதிபலிக்குதுன்னா அங்கேயும் ஆகாயம் உண்டு, பெரிய வெளி உண்டு என்று அந்த உபநிடம் சொல்கிறது. அது எதனால் வந்தது என்றால், இந்த ஆன்ம இதயத்தில் இருக்கிற ஆன்மா வெளியே இருக்கும் எல்லையற்ற பரிபூர்ணமான பரப்பிரமத்தை பிரதிபலிக்கிறது. அதனால் அங்குள்ள அந்த ஆன்ம இதயத்துக்குள்ள ஒரு பெரிய வெளி இருக்கு, எல்லையற்றது பரிபூர்ணமான வெளி இருக்குது, அதுக்குள்ளதான் ஆன்மா இருக்கு. அப்ப திருப்பி பார்க்கலாம், நம்ம உடம்புக்குள்ள முதல்ல சூழ உடம்பு அழியக்கூடியது, அடுத்தது ஒளி உடம்பு காரண உடம்பு பற்றி எண்ணங்களான உடம்பு அழியாதது, அதுக்குள்ள பெருவிரல் அளவில் ஒரு இதயம், அந்த இதயம் ஆன்ம இதயம், அதற்குள்ளே பெரிய வெளி, அந்த வெளி ஆன்மா அதுக்குள்ளே இருக்கும் ஆன்மா பிரதிபலிப்பதால் ஏற்படுகிறது என்று சொல்லு. ரைட். இப்போ இதுக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பார்த்துட்டோம். இப்போ நமக்கு அப்போ எத்தனை இதயம் இருக்குன்னு கேட்டா 2 இதயம். இந்த கணக்குப்படி ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியுதோ இல்லையா, ஸ்கேன்ல கூட பார்த்துக்கலாம், லப்பு டப்புன்னு அடிக்கிற இதயம். இன்னொன்னு ஆன்ம இதயம், நம்ம கண்ணுக்கு தெரியாதது. அப்போ 2 இதயம் இருக்கு. இந்த 2வது இதயம், கண்ணுக்கு தெரியாத இதயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆன்மீகம் சொல்லுது, நமக்கு இடது பக்கத்துல இருக்கு இல்லையா இதுல பௌதிக இதயம், லெப்ட் அடிக்கிற இதயம், அதுக்கு வலது பக்கத்துல அந்த ஆன்ம இதயம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுவும் இல்லாம பிரச்சனை உபநிடதம் ஒண்ணு இருக்கு. உபநிடதம் பிரச்சனை உபநிடதம் அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆன்ம இதயத்திலிருந்து 101 நரம்புகள் கிளம்புதான். அதில் ஒரு நரம்பு உச்சந்தலையில் போய் முடிகிறது. இந்த இடத்துல சின்ன குழந்தைகள் பிறந்து ஒரு 2 மாசத்துக்கு தலையில பாத்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல போய் விக்குருதின்னு பேர், அந்த இடத்துக்கு பேர். அங்க போய் ஒரு நரம்பு முடியுதான். மீதி உள்ள 100 நரம்பு உடம்பின் பல பாகங்களுக்கு செல்லுகிறது. ஆனால் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. பிறகு இந்த ஒவ்வொரு 101 நரம்புலையும் ஒவ்வொரு நரம்புக்கும் 100 துணை நரம்புகள் இருக்கின்றன. இது பிரச்சனை உபநிடம் சொல்றது. இந்த 100 துணை உபநிடத்திலிருந்து ஒவ்வொரு துணை உபநிடத்துக்கும் 72,000 கிளை நரம்புகள் இருக்கிறதா. இந்த கணக்கெல்லாம் பிரச்சனை உபநிடத்துல இருக்கு. இதுல எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஆன்ம இதயத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த நரம்புகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அப்படி பார்த்தா நம்ம உடம்புல 2 பகுதி. ஒரு பகுதி என்ன, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச 2 கண்ணு மூக்கு எல்லாம் இதயம் எல்லாமே சேர்ந்து நம்ம உடம்பு முழுதும் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக இதயம், இந்த நரம்புகள், இன்னொன்னு நிறைய சேர்த்துக்கலாம், மனம் புத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ உடம்பில் 2 பகுதி இருக்கு. இப்ப நமக்கு பெரிய சந்தேகம், என்னங்க அப்படி, அதுல ஒரு பகுதி தானே கண்ணுக்கு தெரியுது, இன்னொன்னு தெரியாது அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. இது மாதிரி இருக்க முடியுமா? இருக்குதே. வட துருவத்துல பெரிய பெரிய பனிப்பாறைகள் வரும். இப்ப சமீபத்துல கூட கனடாவில் மெரிலாண்டுங்கிற ஊர்ல, கடற்கரை ஊர் போலாது, அங்க பெரிய பனிப்பாறை வந்துச்சான். 1912 வருஷம் வந்த பனிப்பாறையோட பெருசா அது. அதுல இன்னும் 1912 வருடத்துல வந்த பனிப்பாறை பெருசுன்னு கேட்டா, அதுல மோதிதான் நம்மளுடைய டைட்டானிக் கப்பல் கடல்ல கவுந்துச்சான். அதை விட பெரிய பாறை இதுவான். அதுல கண்ணுக்கு தெரியும் பகுதி 10% தானா இப்ப தெரிகிற பாறையில. அந்த 10% கண்ணுக்கு தெரியல, கடலுக்கு மேல இருக்கான். ஆனா 90% கடலுக்குள்ள இருக்கான் அந்த பாறைக்கு. சொல்ல போனா அந்த 90% கடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம இருக்கிற பாறை பகுதி தான் இந்த கண்ணுக்கு தெரிகிற பகுதியை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கான்.
அப்போ இயற்கையில், பிரபஞ்சத்தில் அண்டத்தில் இருப்பதுதானே பிண்டத்தில் இருக்கும். அங்க அது மாதிரி நம்ம உடம்புல என்ன சொல்றாங்கன்னா 2 பகுதி. ஒரு பகுதி நமக்கு தெரிஞ்சது, இன்னொரு பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுதான் பெரும்பகுதி. சரி, இத இப்போ ஒரு மருத்துவர், புதிதாக ஒரு மருத்துவர், அவர் என்ன செய்யறாருன்னா, என்ன சொல்றாருன்னா, அவரு இந்த தற்கால விஞ்ஞானம் இன்னும் முழுமையடையல, அதை முழுமையடைகிறதுக்கு பயாலஜி, உயிரியலால் தான் முடியும் அப்படிங்கிறார். அவர் வேற இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச்ல தலை சிறந்த விஞ்ஞானி. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நம்ம பௌதிக அடிப்படையில தான் பார்த்தோம். பௌதிக அடிப்படையில இருக்கிற எனர்ஜி, மேட்டர், பொருள், சக்தி ரெண்டையும் வச்சுதான் நம்ம பிரபஞ்சத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது பத்தாது, இன்னும் என்ன வேணும்னா லைஃப் கான்சியஸ்னஸ், உயிர் உணர்வுகளும் சேர்ந்தாதான் அந்த ஆராய்ச்சி முழுமையடையும். அது பயாலஜி, உயிரியலால் தான் செய்ய முடியும்னு சொல்றார். இவர் இதை பத்தி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஆனா எந்த சமயத்திலயும் அவர் ஆன்மீகத்தோட இணங்கி போகல. சயின்ஸை விட்டு வெளியில ஆராய்ச்சி பண்றார். ஆனா ஆன்மீகத்தை அவர் டச் பண்ணவே இல்லை. அவர் நிறைய நம்ம ஆன்மீகத்தில் இருக்க கட்டுரைகளை போல அவர் எழுதுறாரு. ஆனா அது வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். அவர் எழுதுறதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் இல்லாம எழுத மாட்டார். இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும்னா www.ராபர்ட் லான்சா, அவர் பேர் ராபர்ட் லான்சா. அவர் பண்ற ஆராய்ச்சிக்கு பேரு பயோசென்டரிசம். ராபர்ட் லான்சா பயோசென்டரிசம்.com இல்ல ராபர்ட் லான்சா பயோசென்டரிசம்னு போட்டு சர்ச்சில் போட்டாலே அவ்வளவு கட்டுரைகள், அருமையான கட்டுரைகள் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அவர் என்ன செய்யறாருன்னா, வாட் ஆர் வி அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையில புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலம் என்ன தெரிகிறது என்றால், பார்ட் ஆஃப் அஸ் எக்ஸிஸ்ட் அவுட்சைட் ஆஃப் த பிசிக்கல் பாடி. பார்ட் ஆஃப் அஸ் எக்ஸிஸ்ட் அவுட்சைட் ஆஃப் த பிசிக்கல் வேர்ல்டு. பாடி இல்ல, பிசிக்கல் வேர்ல்டு. அதாவது நம்ம உடம்பினுடைய ஒரு பகுதி நமக்கு தெரியுது, இன்னொரு பகுதி இந்த உலகத்தை விட்டே தாண்டி இருக்குதுங்கிறார். பார்ட் ஆஃப் அஸ் எக்ஸிஸ்ட் அவுட்சைட் ஆஃப் த பிசிக்கல் வேர்ல்டு என்று தெரிவிக்கிறார். அருமையான கருத்து. அந்த கருத்து இந்த கருத்து ஒண்ணு போலதான் இருக்கு. நம்ம ஆன்மீகம் சொல்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பகுதி உடம்பு தான், நீதி பெரும்பகுதி கண்ணுக்கு தெரியாம இருக்குன்னு சொல்றதும் இவர் ராபர்ட் லான்சா சொல்றதும் ஏறக்குறைய ஒத்து போகுது இந்த இடத்துல மட்டும். சரி, அப்போ இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் என்னெல்லாம் சொல்லுச்சு? முதல்ல தூள உடம்பு, அதுக்கப்புறம் ஒளி உடம்பு, அதுக்கப்புறம் எண்ணங்களாலான காரண உடம்பு, அதுக்குள்ள ஒரு ஆன்ம இதயம், அந்த ஆன்ம இதயத்துக்குள்ள ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா வெளியில, அதாவது எல்லையற்ற பரிபூரணத்தை பரப்பிரமத்தை உள்ளே பிரதிபலிப்பதால் அதுவும் ஆகாசமா பறந்து இருக்கு. அதுக்கு பேரு தகர ஆகாசம் கூட ஆன்மா சொல்வது, ஆன்மீகத்துல சொல்வது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்திருக்கோம் அந்த சமயத்துல? எப்படி சார் கை விரல் தான் இருக்கு, அந்த கட்டை விரல் இருக்கிற கட்டை விரல் அளவுக்கு தான் அந்த ஆன்ம இதயம் இருக்கு, அதுக்குள்ள எப்படி எல்லையற்ற பெருவழி இருக்க முடியும், ஆகாயமா இருக்க முடியும்னு ஒரு சந்தேகம். நமக்கு நல்லா புரியணும்னா, வானக்குள்ள யானையா, நாளைக்குள்ள கடலா, அப்படித்தானே சொல்றது மாதிரி தெரியுது. ஒரு சாதாரண பெருவரல் அளவுக்குள்ள இந்த எல்லையற்ற பரிபூரணமான இந்த ஆகாயமே அல்லது எல்லையற்ற பரிபூரணமே உள்ள இருக்குதுன்னா எப்படி? இதுக்கு 2-3 உதாரணங்கள் பார்க்கலாம். நம்ம அளக்கிறதுக்கு ஸ்கேல் பயன்படுத்துவோம். ஸ்கேல் சென்டிமீட்டர்ல இருக்க ஸ்கேலு. மொத்தம் ஒரு ஸ்கேல்ல நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் பயன்படுத்துற ஸ்கேல்ல 30 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோம். இதுல 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு இடையில அதுல 10 கோடு தான் போட்டிருக்கோம். ஆனா 2 சென்டிமீட்டருக்கும் 3 சென்டிமீட்டருக்கும் இடையில உள்ளதை நம்ம எழுதி பார்க்கணும் ஒரு பேப்பர்ல. எப்படி எழுதணும்? 2.01 2.001 2.001 அப்படின்னு எழுதிக்கிட்டே போனா எவ்வளவு வரும்? எல்லையற்ற அளவில் வரும். இது பூரா எங்க இருக்கு?
அந்த 2 சென்டிமீட்டருக்கும் 3 சென்டிமீட்டருக்கும் இடையில இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளவு இருக்கு. 1 சென்டிமீட்டர் தூரம் தான். அதுக்குள்ள எல்லையற்ற அளவில் எண்கள் இருக்கின்றன. அப்போ யானைக்குள்ள பானமா இருக்கேன், நாளைக்குள்ள கடல் ஒண்ணு இருக்குமா சார்? இது கணிதத்தில் இருக்கிறது புரியல. வேற ஏதாவது உதாரணம் பார்க்கலாமா? ஒரு சினிமா பாட்டு பார்க்கலாம். கும்கின்னு ஒரு படம் வந்தது. அதுல கையளவு நெஞ்சுக்குள்ளே கடல் அளவு ஆசை வைத்தான் பாட்டு. நம்ம கடல் அளவு கூட நமக்கு எல்லைக்கு உட்பட்டதுதான். அதை எடுத்துருவோம், எடுத்துட்டு வான அளவா போடுவோம், பாட்டை மாத்தி போடுவோம். கையளவு நெஞ்சுக்குள்ளே சிந்து கையளவுனா கொஞ்சம், வான அளவு ஆசை இருக்கிறது, ஆசை வச்சான் இருக்கும். நம்மளுடைய ஆசைக்கு எல்லையே கிடையாது. அப்போ சின்ன இடத்துல ஒரு சீன் வைக்கலாம், அதாவது ஆனைக்குள்ள யானையையும் வைக்கலாம், நாளைக்குள்ள கடல்லையும். எப்படி நம்ம தான் பார்த்தோமே, நம்ம தெய்வீக புலவர் அகத்தியர் என்ன செஞ்சார்? அவர் கமண்டலத்துல காவிரியையே அடைச்சி வச்சிருந்தாரா? ரைட், இதை புரியறதுக்காக இப்படி ஒரு கதை. கோகுலத்துல கண்ணன் மண்ணை தின்றிருக்கான். தாய் யசோதா அதை தாங்க முடியாம வாயத்தரன்னு சத்தம் போடும்போது கண்ணன் வாயத்தான் திறந்திருக்காப்ல. உள்ள அண்டமே தெரிஞ்சிருக்கு. யசோதாவுக்கு மயக்கம் வந்துச்சு. அப்ப சின்ன வாய்ப்பு அண்டம் தெரிகிறது. இந்த பிரபஞ்சமே ஒரு சின்ன குழந்தை வாய்ப்பு தெரிகிறது. சிரிச்சுக்கு சிரிச்சும் இருக்கலாம். அடுத்தது நம்ம அவர் விஷ்ணு நினைச்ச உடனே அவர் பெரிய அந்த விஸ்வரூபம் பண்ணிட்டாருன்னா எல்லையற்ற நிலைமைக்கு போயிடுவார். அதை பாக்குறதுக்கு அர்ஜுனனுக்கு தெய்வீக கண் கொடுத்ததாக பகவத்கீதை சொல்லுது. அது வேற ஒண்ணும் இல்லை, இந்த ஆன்மீக கண் தான், அறிவை உயர்த்தி பாக்குறதாம். அப்போ விஸ்வரூப தரிசனத்துல அவர் எல்லையற்றதாவே மாறிடுறார். முழுமையானது, எல்லையற்ற பரிபூரணம். சரி, வாமன அவதாரம் வரும்போது சின்ன அவதாரமா வரும். ஆக எல்லையற்றது சிறுசாவும் இருக்கலாம், பெருசாவும் இருக்கலாம். ஏனால் இந்த பரிபூரண எல்லையற்ற பரிபூரண முழுமையானதில் சிறுசு பெருசுங்கிற வேறுபாடே கிடையாது. எந்த இன்ப துன்பமும் கிடையாது. அது தனியா பார்க்கலாம், இருக்கட்டும். ஆக நம்ம நல்லா தெரிஞ்சு பானைக்குள்ள யானையும் வைக்க முடியும், யானைக்குள்ள பானையும் வைக்க முடியும். யாரால? ஆன்ம தரிசனம் பெற்றவங்களால. ஆன்ம தரிசனம்னா என்ன? தனது அறிவை, சாதாரண அறிவை உயர்ந்த அறிவாக மாற்றுவது. அதுக்கு நீங்க எந்த முறையும் வேணாலும் பயன்படுத்திக்கிறது. சாதாரண அறிவை உயர்ந்த அறிவாக மாற்றினால் அது பிரபஞ்ச அறிவு, மகத் அறிவோட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு நன்றாக தெரியும். கண்ணனுடைய பவர் கூடிரும். இது வேற யாராவது ஞானிகள் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டா, இப்ப அதுக்கு முன்னால நமக்குள்ளே எல்லையற்ற, நம்ம சின்ன உருவம் தான், நமக்குள்ளே எல்லையற்ற பரிபூரண முழுமையானது இருக்குன்னு ஒரு நேரம் சொல்லியிருக்கோம் அந்த ஆன்மீகத்துக்குள்ள. இதை யாரும் பார்த்திருக்காங்களா? அருமையா பாடுறாரே தேவாரத்துல, தேடிக் கண்டு கொண்டேன், தேடிக் கண்டு கொண்டேன், என்னுள்ளே தேடிக் கண்டு கொண்டேன். நான் எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சேன், நான் அங்கெல்லாம் பார்க்கல, அது எனக்குள்ள இருக்கு அப்படின்னு தேவாரம் சொல்லுது. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, தேயத்துள்ளே எங்கும் தேடி திரிவார்கள். எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. காயத்துள் நின்ற கருத்து அறியாரே. காயத்துள்னா அது தேடிக்கிட்டு இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நின்ற கருத்து அறியாரே. தேயத்துள்ளே எங்கும் தேடி பெறுவார்கள், காயத்துள்ளே நின்ற கருத்து அறியாரே என்றும் இன்னொரு பாட்டுல சொல்றாரு. ஒன்றி நின்று உள்ளே உணர்ந்தேன். என்னோட அப்படியே ஒன்றி போய் பார்த்தா அது உள்ளதான் இருக்கு அப்படின்னு திருமலர் சொல்றார். நம்ம குதம்பை சித்தர் இருக்காருல்ல, குதம்பை சித்தர், அவர் அருமையா பாடுறார். எங்கும் நிறைந்து இருக்கின்ற ஜோதியை, எங்கும் நிறைந்து இருக்கின்ற ஜோதியை அங்கத்துள் பார்ப்பாயடி குதம்பாய், அங்கத்துள் பார்ப்பாயடி. எங்கும் நிறைந்திருக்கின்ற ஜோதியை அங்கத்துள் பார்ப்பாயடி குதம்பாய், அங்கத்துள் பார்ப்பாயடி என்று சொல்றார். இன்னொரு இடத்துல, அண்டத்திற்கு அப்பால், இந்த அண்டத்திற்கு அப்பால் அகன்ற சுடரினை, அண்டத்திற்கு அப்பால் அகன்ற அகன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய், பிண்டத்துள் பார்ப்பாயடி அப்படின்னு குதம்பை சித்தர் பாடுறார். ஆக நமக்கு தெரியவோ இல்லையோ, நம்ம ஆன்ம தெரிவித்த மகான்கள் இதையெல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள்.
ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா அவர்களால் உணர முடியும் வழியா அதை அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுக்க முடியாது. சயின்ஸ்ல இருக்க மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு இதெல்லாம் காட்ட முடியாது. அதனால என்ன சொல்றாங்க, நீயே கண்டுபிடிச்சிக்கோ. ஒரு குரு மூலமா போனாலும் சரி, எது போனாலும் சரி, அவர் ஒரு வழிதான் வருவாரு. அதுக்கு மாறாது உனக்குன்னு தனி வழி. புத்தர் வழி புத்தருக்கே, ஓ வழி தனி வழி ஒரு ஸ்திரீக்கு அப்புறம் அப்படின்னா ஞானி ஓஷோ அடிக்கடி சொல்றார், ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் வழி தனி வழிதான். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, எல்லையற்றது எல்லைக்குரியது உதாரணம் பார்த்தோம், எல்லையற்ற தன்மை பார்த்தோம். எல்லையற்றதின் தன்மை என்ன? முழுமையிலிருந்து முழுமை வெளிவரும். அந்த முழுமை வெளிவந்த பின்னரும் முதல் முழுமை எதுவும் குறையாமல் முழுமையாகவே இருக்கும். பார்த்தோமா? அதுக்கு ஒரு அந்த ஈசா வாக்கிய உபனிஷம், அந்த உபனிஷத்துக்கு பேர் ஈசா வாக்கிய உபனிஷம், அதை சொல்ல மறந்துட்டேன். அதுல வந்துதான் அதுவும் பூரணம் இதுவும் பூரணம், பூரணத்திலிருந்து அந்த பூரணத்திலிருந்து இந்த பூரணம் தோன்றியது, இந்த பூரணம் தோன்றிய பின்னரும் அந்த பூரணம் பூரணமாகவே இருக்கிறது, முழுமையாகவே இருக்கிறது. இப்ப அந்த இந்த அது இது அதுதான் என்னன்னு பார்த்தோம். அதுங்கிறது எல்லையற்ற பரபிரமம், நிர்குணங்களை உருவம் இல்லாதது. இதுங்கிறது பரபிரமம், சாரி அதுங்கிறது பரபிரமம், இதுங்கிறது பிரபஞ்சம். அதுக்கப்புறம் எப்படி பார்த்தோம்னா, அது பரபிரமம், இது பிரபஞ்சத்துக்கு பதிலாக பிரபஞ்சத்தில் இருக்க நம்ம மனிதர்கள், எல்லா உயிரினங்களும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம் எல்லையற்ற தன்மை படைத்தவர்களே. எல்லையற்ற தன்மை படைத்தவர்கள் என்றால் நமக்குள்ளே அந்த எல்லையற்ற தன்மை இருக்கிறது. அதை யார் எப்படி உணர முடியும்? நமது சாதாரண அறிவை உயர்ந்த அறிவாக மாற்றணும். அப்போ நம்ம கண்ணுக்கு பவர் நிறைய கூடிரும், ஞான கண்ணா மாறிடும். நம்ம உடம்புக்குள்ள நம்ம உடல்ல பார்த்தா 3 உடம்பு இருக்கும், அதுக்குள்ள நம்ம ஆன்ம இதயம் தெரியும். ஆன்ம இதயத்துக்குள்ள ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாதான் வெளியே, அதாவது எல்லையற்ற பரிபூரணமான பரப்பிரமத்தை பிரதிபலிக்குது. அதனால நமக்குள்ளேயும் அந்த எல்லையற்ற பரிபூரணமான பரவெளி உள்ளே இருக்கிறது. வெளியே தேடாதே, உள்ளே தேடு, அங்கே பார்க்காதே, உன்னுக்குள்ளே பா அப்படின்னு ஆன்மீகம் சொல்றதுக்கு இதுதான் காரணம். சரி, இப்போ இது பாதிக்கு மேல முடிச்சிட்டோம், கொஞ்சம் இருக்கு. இப்போ நம்ம அதுல ஒரு கேள்வி கேட்டோம், நான் யார்? இந்த கேள்வி பெரிய கேள்வி. நான் யார்? பதில் தான் கிடைக்கல. சரி, என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், நீ யார்? நான் ஒரு ஆசிரியன். உடனே கேள்வி, இப்போ பிறந்ததுல இருந்து நீ ஆசிரியனா? இல்லைங்க, எல்லாம் எம்எஸ்சி எல்லாம் முடிச்சு 25 வயசுக்கு அப்புறம் தான் ஆசிரியர். அப்போ பிறந்ததுல இருந்து 25 வரைக்கும் ஆசிரியன் இல்லையே, அப்ப நீ ஆசிரியனா? ஆஹா, ஆசிரிய பதவி நிரந்தரம் இல்லை. அது என்னுடைய பதவி நிரந்தரம் இல்லை. கேள்வி எப்படி கேட்டிருந்தால் பதில் சரியா இருக்கும். நீ என்ன வேலை பார்த்த, இல்ல என்ன பதவியில இருந்தேன்னு கேட்டிருந்தா தான் இந்த கேள்விக்கு பதிலே ஒழிய, நான் யாருங்கிற கேள்விக்கு இது பதில் இல்லை. அடுத்தது, நான் பணக்காரன். நீ யாருன்னு ஒருத்தன் கேட்கிறான், நான் பணக்காரன்னு சொல்றேன். முதல்ல ஆசிரியன்னு சொல்லி பார்த்தேன், எடுபடலை. பிறகு பணக்காரன்னு சொல்லி பார்க்கிறேன், உடனே பதில் பணம் இருந்து எப்பவும் மாட்ட இருக்குமா? இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது, இருக்கும் இருக்காது, மாற்றி மாற்றி வந்துகிட்டு இருக்கும். அப்போ பணம் நிரந்தரம் இல்லை, உன்னுடையது இல்லை. அதனால உன்னுடையது நிரந்தரம் இல்லாதது, அழியக்கூடியது எதுவுமே நீ அல்ல. இப்போ கேள்விக்கு பொதுவா சாதாரணமா நம்ம கேள்வி ஏதாவது கேட்டா உடனே டக்குன்னு பதில் சொல்லுவோம். இது நம்ம நிலையில. ஆனா எல்லைக்குட்பட்டதுல இந்த கேள்வி எல்லாம் எடுபடாது. அதுக்கு எப்படிதான் பதில் சொல்லணும்னா, நேதி மெத்தேடுன்னு ஒண்ணு இருக்கு, முறை. இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு ஒண்ணா சொல்ல வேண்டியது. இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கும். திடீர்னு எல்லாத்தையும் கழிச்சு எழுந்த முறை ஏதாவது ஒரு பதில் தங்குச்சுன்னா அது ஒருவேளை அதுக்கு பதிலா இருக்கலாம், இருக்குமாங்கிறது தெரியாது. இதுக்கு பேரு நேதி மெத்தேடு, நேதி முறை. அந்த முறையில தான் இப்போ கேள்வி, எப்படிப்பட்ட கேள்வி, நான் யாருங்கிறது. அதனால முதல்ல என்ன சொன்னோம், பதவி இல்லை. அடுத்தது என்னுடைய அழியக்கூடிய சொத்துக்கள் சுகங்கள் இல்லை. அப்ப என்னுடையது எல்லாம் அழியக்கூடியது. அதனால எனக்கு உரியது எதுவுமே நான் அல்ல. சரி, நான் என்றா என் உடம்பு ஆகுமா? உடம்பு அழியக்கூடியது தானே.
அப்ப எப்படி நான் ஆக முடியும்? சரி, அப்போ உடம்பும் நானாகாது, எனது மனம் நானாகாது. ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம் மனம்ங்கிறது. ஏன்னா நம்ம இருந்தாக்கா அந்த மனம் இருக்கும், மனமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சிலர் மனம் அழியாததும்பாங்க, அதனால அதை விட்டுரும், அதை எண்ணங்களோட சேர்த்து அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அது இருக்கட்டும். அப்போ என்னுடைய அழியக்கூடியது எல்லாம் நான் அல்ல. இப்போ நான் சரியா 64 வருஷத்துக்கு முன்னால இதே நாள்ல 29/4/1953 நான் பிறந்தேன். நான் பிறக்கும்போது உடலுடன் உயிருடனும் தான் பிறந்தேன். அந்த உடல் மட்டும் பிறந்திருந்தால் இன்று நான் இல்லை. ஆக உடலுடன் உயிர் சேரும் பொழுதுதான் நான் இருக்கிறேன் என்றாகிறது. அதே சமயம் அந்த உடலில் உயிர் இல்லாத போது நான் இல்லை என்றாகிவிடுகிறது. ஆனா ஏற்கனவே உடல் அழியக்கூடியது, நான் இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ உயிர் நானாகுமா? என்னுடைய உயிர் நானாகுமா? நல்ல பதில் மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா ஏற்கனவே பார்த்திருக்கோம், என்னுடையது எதுவுமே நானாகாதுன்னு. அழியக்கூடியதா இருந்தாலும் நானாகுதுன்னு பார்த்திருக்கோம். அதனால என்னுடைய உயிர் நானாகுமா? அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம். இப்ப மறுபடியும் வருவோம். ஒரு கார் எடுத்தோம்னா, கார் அது அழியக்கூடியது, ஜடப்பொருள். அப்ப அந்த கார் ஓடணும்னா பெட்ரோல் இருந்த சக்தி தான். சரி, இப்ப காரும் பெட்ரோல் இருந்தா காரும் பெட்ரோல் இருந்தா கார் ஓடிடுமா? அதை ஓட்டுவதற்கு ஒரு ஓட்டுநர் இருக்குது. அதே மாதிரிதான் உடலும் உயிர். ஆன்மீகம் சொல்லுகிறது, உடலும் உயிர் இருந்தா மட்டும் எல்லாம் நடக்காது. அதை இயக்குவதற்கு ஒன்று வேண்டும். அது எது? ஒரு ஆளா, சக்தியா தெரியாது. இயக்குவதற்கு ஒன்று வேண்டும். அதையும் நிறுத்திக்குவோம். இப்ப நம்ம ஏற்கனவே என்னுடைய உயிர் நானாகுமான்னு பார்த்தோம். இப்ப என்ன செய்யறோம்? உடலும் உயிரும் சேர்ந்தா மட்டும் எல்லாத்தையும் நடக்கிறாரு, அதுக்கு ஏதோ ஒன்று தேவை. ரைட். இப்போ திடீர்னு நடந்து போகும்போது காலில் ஏதோ இடிச்சிருது அல்லது குத்திடுதுன்னு வச்சுக்குவோம். நம்ம நம்மளை அறியாமலே அங்க போய் அது என்னன்னு பார்க்கணும். இது எப்படி செய்யுது? இந்த கைக்கு கட்டளை கொடுத்தது யாருன்னு கேட்டா நம்மளுடைய மூளை அப்படின்னா விஞ்ஞானமும் சொல்லுது, நம்மளும் நினைக்கிறோம். ஆனா ஆன்மீகம் வித்தியாசமா சொல்லுது. மூளைங்கிறது அழியக்கூடியது தானே, அது எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதிலும் தருது. நம்ம உள் உடம்புல 3வது உடம்பு இருக்கு இல்லையா, எண்ணங்களால் ஆன உடம்பு, அதுக்குள்ளதான் ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மா என்ன செய்யறது? அதுல இருந்து ஒரு எண்ணத்தை தட்டி விடுது. எது வழியா? மூளை வழியா தட்டி விடுது. அதுதான் நம்ம கையை ஏங்க வைக்குது அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. சொல்லிட்டு இது நேரம் வரைக்கும் அலைஞ்சல்ல, அதுக்கு பதில் என்னுடைய ஆன்மாவே நானாகும்னு சொல்லு. ஆன்மீகத்தை சொல்லு. என்னுடைய ஆன்மாவே நானாகும்னா மறுபடியும் இடிக்குது. என்னுடையதுதான் எதுவுமே நானும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப எப்படி என்னுடைய ஆன்மா நானாகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மா அழிவற்றது. நிறைய இருக்கு, உபனிஷம் ஃபுல்லா இதைத்தான் சொல்லுது. ஆன்மா அழிவற்றது. ஏனெனில் அது எல்லையற்ற பரிபூரணமான பிரபஞ்சத்தை பிரதிபலிப்பதால் அதுவும் எல்லையற்ற பரிபூரணமானது. அதற்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது, அழிவே கிடையாது. அப்ப என்னுடையது ஒண்ணு அழிவில்லாம இருக்குது. அப்ப நிச்சயமா அது என்னுடையதா இருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய எல்லாமே அழிஞ்சு போறதுதான். அப்போ அது என்னுடையதா இல்லை என்பதால் ஆன்மாவே நானாகும். புரியுதா? என்னுடையது எல்லாமே அழியக்கூடியது என்னுடையதா இருக்க முடியாது. என்னுடையதா இல்லை என்றால் அதான் நான், ஆன்மா நானாகும். இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க அந்த கேள்வி கேட்கும்போது நல்லா கேட்டுக்கலாம். இப்போ இது மறுபடியும் இருக்குது. ஏன்னா அங்க ஏற்கனவே என்னுடைய உயிர் நானாகுமான ஒரு கொஸ்டினை நிறுத்தி வச்சுட்டு இருந்திருக்கோம். இப்ப 2 இருக்கு நம்ம கையில. உயிர், ஆன்மா. உயிரா ஆன்மாவா, நான் யார் அப்படின்னா இது 2மே உயிரும் அழிவில்லாத மாதிரிதான் ஆன்மீகம் சொல்லுது. சயின்ஸை எடுத்துக்கிட்டா ஒரு இறப்புன்னா அதுல உடலும் போயிடும், உயிரும் போயிடும், அது வேற. அப்போ ஆன்மீகம் சொல்றது படி பார்த்தா உயிரா ஆன்மாவா. இப்போ சுவாமி சித்தானந்தர்னு ஒருத்தர், அமைதியானவர், அருமையான கருத்துக்களை தருவதில் வல்லவர். அவர் என்ன சொல்றாருன்னா, 2 வித்தியாசம் தான் தெரியல, நான் சொல்றேன்னு சொல்றாரு. சாக்கடைனா என்ன? அழுக்கு நீர், அழுக்கு சேர்ந்ததுதான் சாக்கடை. நம்ம அந்த அழுக்கெல்லாம் அதை விட்டு நீக்கிட்டோம்னா சாக்கடை நீர் என்ன ஆயிரும்? சுத்தமான நீர் ஆயிரும். நீர் தன்மயம் ஆயிருமா, நீரினுடைய தன்மை அப்படியே வந்துடுமா.
அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, உயிர் வந்து அழுக்குகளான என்னென்ன அழுக்குகளான உடம்பு, மனசு, இந்த எண்ணங்கள், இந்த அழுக்குகளோட சேர்ந்து உயிர் இருக்கு. அதைத்தான் நம்ம உயிர்கிறோம். இப்ப பல சாதனைகள் செய்து அந்த உயிர், உடம்பு, மனசு, இதெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் அப்படியே கலந்து எடுத்துட்டோம்னா அந்த உயிர் வந்து எப்படி சாக்கடை நீர் நல்ல நீரா மாறுதோ அது மாதிரி அந்த உயிர் வந்து மற்ற அழுக்குகள் எல்லாம் உதரணம் பெறுது. அந்த உயிருக்கு பேர் தான் ஆன்மாங்கிறார். அதாவது உயிரினுடைய அடுத்த ஸ்டேஜ் ஆன்மா. அவர் என்ன சொல்றாருன்னா, உயிரினும் உயிர் அதுதான் ஆன்மா. ஆக நான் என்றால் ஆன்மாவே, அதாவது உயிரினும் உயிரான ஆன்மாவே அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? நான் யாருங்கிறதுக்கு முதல்ல நேதி முறைகள் தான் பதில் கண்டுபிடிச்சோம், பார்க்கணும்னு தெரிஞ்சது. முதல்ல என்னுடைய பதவி நானாகாது, என்னுடைய பணங்கள் செல்வாக்கு எதுவுமே நானாகாது, எனது உடம்பு நானாகாது, எனது உயிர் நானாகுமா ஒரு கேள்வி. ஆனா உயிரை விட ஆன்மா நானாகுங்கிறது தெரிஞ்சது. ஆன்மாவும் உயிரும் ஒண்ணும் இல்லை, உயிரினும் உயிர், சுத்தமான உயிர். அதாவது உடம்பு, எண்ணங்கள், மனம் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டா நீ இருக்கிற சுத்தமான உயிர் தான் ஆன்மா. அதனை நான் என்பது ஆன்மாவே அப்படின்னு சுவாமி சித்வானந்தார் சொல்றார். அப்போ ஆன்மாதான் உயிருக்கு உயிர். அப்ப நான் யார் என்ற கேள்விக்கு எனது உயிர்தான் நான் என்பதை விட எனது உயிரினும் உயிரான ஆன்மாவே நான் என்ற பதில்தான் சிறப்பானதாகவும் பொருத்தமானதாகவும் தெரிகிறது அல்லவா? ஆகவே நான் ஆன்மாவே. என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடைசியா சொல்லுங்க. இப்போ இந்த ஆன்மா எல்லையற்ற பரிபூரணத்தை பிரதிபலிக்கிறது. அதனால ஆன்மாவும் என்னதான் எல்லையற்ற பரிபூரணம் தான். அப்போ நமது எல்லைக்கு உட்பட்ட உடம்பில், நமது எல்லைக்கு உட்பட்ட உடம்பில் ஆன்ம இதயத்தில் என்ன இருக்கிறது? ஆன்மாவே இருக்கிறது என்று புரிஞ்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆன்ம தரிசனம் பெற முயற்சி செய்யணும். அப்படின்னு ஆன்மீகங்கள். ஆன்ம தரிசனம்னா என்ன? நமது அறிவை, சாதாரண அறிவை உயர் அறிவாக மாற்ற வேண்டும். அப்படி என்றால் நமது உடல் உள்ள பொருள் உறுப்புகளுக்கெல்லாம் அதனுடைய என்ன சொல்றது சக்தி, பவர், அதனுடைய எல்லாமே கூடியும். அப்போ நம்ம வந்து நம்மால் பார்க்க முடியும். நமக்குள்ள இப்ப இதுவரைக்கும் ஆன்மீகம் சொன்னதெல்லாம் நமக்கும் தெரியும். ஆக நமக்குள்ள ஆன்மா இருக்கிறது. ஆன்மா பரபிரமத்தை பிரதிபலிப்பதால் பரபிரமே நமக்குள்ள இருக்கிறது. நமது உடம்பான கோயிலினுள் பரபிரமே இருக்கிறது என்று ஆன்மா சொல்கிறது. இப்ப இத உபனிஷத்துல 4 வாக்கியங்கள், மகா வாக்கியங்கள்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ஒவ்வொரு உபனிஷத்துல இருந்து எடுத்தது. அந்த 4 மகா வாக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, முதல்ல சொல்லுது சாந்தோக்கிய உபனிஷத்துல தத்துவம் அசி. தத்துவம் அசின்னா அது நீயாகவே இருக்கிறாய். அதுனா என்னன்னு ஏற்கனவே பார்த்தோம். அந்த பரபிரமம் நீயாகவே இருக்கிறாய். அடுத்தது மாண்டூக்கிய உபனிஷம் என்ன சொல்லுதுன்னா, அயம் ஆத்மா பிரம்மன்னா பரபிரமம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்மா அயம் ஆத்மா, இந்த ஆன்மா பிரம்ம பரபிரமம், இந்த ஆன்மாவே பரபிரமம் என்று மாண்டூக்கிய உபனிஷம் சொல்லுது. பிருகதாரணிய உபனிஷம் ஒண்ணு இருக்கு. பிருகதாரணிய உபனிஷம் அகம் பிரக்மாஸ்மி, அகம் பிரக்மாஸ்மி அப்படின்னு சொல்லுது. அகம்னா நான், பிரக்மாஸ்மினா நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படின்னு 3வது உபநிஷம் சொல்லுது. கடைசியா ஐதரேய உபநிஷம் என்ன சொல்லுதுன்னா, பிரஜானம் பிரம்ம, பிரஜானம்னா பிரம்மன்னா பிரம்மம், பிரஜானம்னா பிரம்மம் பேர் உணர்வு பொருள் அப்படின்னு சொல்லுது ஐதரேய உபநிஷம். பிரம்மம் பேருணர்வு பொருள் என்று சொல்லுது. எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, நாம் தான் பிரம்மம், நாம் தான் ஆன்மா, நாம் தான் பிரம்மம் சொல்லுது. இப்ப காளிதேவி வந்து காளிதாசன் என்ன குடிச்சான்? காளிதேவி காளிதாசன் பேசுவாங்கல்ல, பேசியதாக ஆன்மீகம் தான் சொல்லுது. இத்மவேமாகம் சொல்லுது. எனக்கு அதுக்கு சரியா எனக்கு உச்சரிக்க தெரியல. அது என்ன அர்த்தம்னா, காளிதேவி வந்து காளிதாசன் சொல்லிச்சான், நீ நானேதான், நீ நானேதான்னு சொல்லிச்சான். அடா அப்பா, நீ வேற யாரும் இல்ல, நான் தான் நீ, நீ தான் நான். என்ன அருமையான கருத்து. இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் நீதான் நான் தான் நீ என்று நினைத்தால்
உயிர் என்ன, உயிரற்றவைகளையும் நீதான் நான், நான் தான் நீன்னு சொல்லும். மரம் என்ன சொல்லுதுன்னா, நம்மகிட்ட சொல்லுது, இடைய மனிதா என்ன வெட்டாத, நீ மூச்சு விடணும்னா நான் வேணும், நான் இன்றி நீ இல்லைங்கிறது மரம், நீ இன்றி நான் இல்லை, ரெண்டும் ஒன்றுதான். ஆக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரற்றவை அனைத்தும் இந்த வார்த்தைகள் சொல்ல வேண்டும், நீ நானே தான், நான் நீயே தான். அடுத்தது பட்டினத்தார் என்ன பாடுறாருன்னா, என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க, என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உடல் இழைத்தேன் பூரணமே, உன்னை அறியாமல் உடல் இழைத்தேன் பூரணமே, எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க. அருமையான வார்த்தை. எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க, மனக்கவலை தீர வரம் அருள்வாய் பூரணமே என்று பட்டினத்தார் பாடுறார். திருமூலர் அவருக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, அண்ணல் இருப்பிடம் ஆறும் அறிகிறார். ஒரு இருப்பிடம் தெரியல, அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வாருக்கு, தெரிந்து கொள்வாருக்கு, அண்ணல் அழிவின்றி, அழிவில்லாம எங்கே இருக்கிறார்னா உள்ளே அமர்ந்திடும், இங்கே உள்ள இருக்கார். அண்ணலை காணில் அவன் இவன் ஆகுமே, அவன் இவன் இவன் அவன் ஆகுமே என்கிறார் திருமூலர். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நான் உடல் அல்ல, உடல் உறுப்புகள் அல்ல, நான் எல்லையற்ற உண்மை, நான் எல்லையற்ற அறிவு, நான் எல்லையற்ற ஆனந்தம், நானே அவன். நான் உடல் அல்ல, உடல் உறுப்புகள் அல்ல, நான் எல்லையற்ற உண்மை, நான் எல்லையற்ற அறிவு, நான் எல்லையற்ற ஆனந்தம், நானே அவன். இதுதான் உண்மை அறிவு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இதுல இருந்து என்ன தெரியுது? நான் அவனது, அவனதுன்னா அது பரப்பிரமத்தினது பிரதிபலிப்பான். ஏன்னா ஆன்மா பிரதிபலிக்கலையா? நான் அவனே தான். ஏன்னா பரபுரமோ என உடம்பால் எனது கோயிலான கோயில் போன்ற இருக்கிற உடம்புள்ளே இருப்பதால் நான் அவனே தான். நான் அவனது அதாவது பரபிரமத்தின் பிரதிபலிப்புத்தான் நான். அதே சமயம் நான் அவனே தான். இதுதான் இதனாலதான் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்றால், எல்லையற்ற பரிபூரணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்பதே நமது வாழ்க்கை எனக்கு புரிந்தது. ஆக நான் என்னுடைய உரையை இப்போட முடிச்சுக்கிறேன். நான் இதுவரைக்கும் சொன்னதனுடைய ஒரு சின்ன வேகமா பார்த்துடலாம். அதாவது எல்லையற்றது எல்லைக்குரியது ரெண்டுக்குள்ள பார்த்தோம். எல்லையற்றதின் தன்மை முழுமையிலிருந்து முழுமையை எடுத்தா பிறகு எதுவும் குறையாமல் முழுமையாகவே இருக்கிறது. என்ன இது ஈசாவாசிய சொன்னது. அந்த இடத்துல அது இதுன்னு வருது. அதுங்கிறது எல்லையற்ற பரிபூரணமான நிர்குண நிலையில் உள்ள பரப்பிரமம் உருவமற்றது. இதுங்கிறது முதல்ல பிரபஞ்சம் பார்த்தோம். இதுங்கிறது நாம், நம்ம மனிதர்கள். அங்கு நாமும் பரப்பிரமத்திலிருந்து வந்ததால் நாமும் எல்லையற்ற தன்மை படைத்தவர்கள், பூரணமான தன்மை படைத்தவர்கள், முழுமையானவர்கள். இது நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால ஆன்மீகம் சொல்ற மாதிரி நமது அறிவை உயர் அறிவா மாற்றி கண்ணையும் ஞான கண்ணாയി மாற்றி பார்க்கும்போது 3 உடம்பு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதுக்குள்ள ஒரு ஆன்ம இதயம், அந்த ஆன்ம இதயத்துக்குள்ள இருக்க ஆன்மா வெளியில இருக்குன்னு சொல்றாங்க. அது எல்லாத்துலயும் தான் இருக்குது. ஆனாலும் புறவெளின்னு சொல்றாங்க. இது அகவழி, அது புறவழியை பிரதிபலிப்பதால் நமது சின்ன கைவிரல் கட்டை விரல் அளவுக்குள்ள ஆன்ம இதயத்திலையும் பெரிய வெளி இருக்கு. பானைக்குள்ள யானை, கடல் நாளிக்குள்ளே கடல் என்பது போல் சிறுசுக்குள்ளும் பெருசு இருக்கும். ஏனென்றால் எல்லையற்ற பரிபூரண நிலையில் சிறிது பெரிது என்றே கிடையாது. இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். என்ன அப்போ நம்ம நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உடம்புதான் இருக்குன்னு. இல்ல, அந்த உடம்புனுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தெரியாத பகுதி இருக்கிறது. அந்த தெரியாத பகுதி தான் இதை தாங்கி பிடிக்கிறது. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கிறதுனா எல்லையற்ற பரிபூரணம் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அதாவது இருக்கிறோம். அடுத்தது நான் யார் என்ற கேள்விக்கு, நான் உடம்பல்ல, முதல்ல என்னுடைய உரிமை உடமையானது எதுவுமே இல்லை. பதவி சுகம் எதுவுமே நான் அல்ல. எனது உடம்பு நான் அல்ல. எனது உயிர் நான் ஆகலாம். ஆனால் அதை விட சிறப்பானது எனது ஆன்மாவே நான். இந்த ஆன்மாவுக்கும் உயிருக்குள்ள உறவு என்னன்னா, உயிரினும் உயிரானது ஆன்மா. ஆக நான் என்பது ஆன்மாவே. அப்போ அந்த ஆன்மா புறவழியில் இருக்கும்
எல்லையற்ற பரிபூரணமான முழுமையான பரப்பிரமத்தை பிரதிபலிப்பதால் ஆன்மாவும் எல்லையற்ற முழுமையான பரிபூரணமான முழுமையானது. சரியா? அதனால கடைசியில முடிக்கும்போது நான் எனது ஆன்மா என்னுடன் இருப்பதால் நான் எல்லையற்ற பரிபூரணமான பரப்பிரமத்தின் பிரதிபலிப்பு. நான் பரப்பிரமே, நான் அவனே தான் அப்படிங்கிறத முடிச்சு. ஐயா வணக்கம். அதாவது மிகுந்த அதாவது பல ஆண்டுகளாக எனக்கு இருந்த பல கேள்விகளுக்கு நீங்கள் தந்த அந்த பதில்கள் மூலமாக விடையை இன்றைக்கு தெரிந்து கொண்டேன். ஒரு குருவாக இன்றைக்கு உங்களை நான் பார்க்கிறேன். எல்லாம் வல்ல சிவன் அருளால் இன்றைக்கு இந்த நல்ல காரியம் நடந்திருக்கிறது. என்னோடு பேசுவதற்கு முன்பாக இங்கே நிறைய நேயர்கள் கேள்விகளோடு வருகிறார்கள். ஒரு சில நேயர்களுக்கு மட்டும் மிக சுருக்கமாக கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு அவர்கள் இணைத்துக் கொள்ளலாம். முதலாவது நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம் நேயரே. வணக்கம். ஹலோ. சொல்லுங்க. நான் தவம் கேட்கிறேன். சொல்லுங்க தவம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயாவுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அவங்க கேட்கிறேன். இங்க கதைக்கிற இங்க வருகிறது இல்லை எனக்கு. சொல்லுங்க. என்ன உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நல்ல பேச்சு, நல்ல அருமையாக இருந்தது. கணித பேராசிரியர். கொஞ்சம் குழப்பமா இருந்தது, அது இன்னும் ஒரு தரம் கேட்டா தெரியும். மீது எல்லாம் நல்லா இருந்தது, மிக தெளிவாகவும் மிக ஆழமாகவும் ஆராய்ச்சியில அது நல்ல விஷயம், தெரிந்து கொள்ளாத விஷயத்தை தெரிஞ்சு கொண்டேன். அடுத்தது இந்த ஆன்மா என்றது, ஆன்மாவை மனிதரை கும்பிடுறோம், ஆன்மாவை கும்பிடுறோம் என்று சொல்லுவோம். ஆனால் சங்கரருடைய இந்து மத தத்துவம் என்ற அத்வைதம் விசாத்வைத்துல சங்கர்ட்ட இதுல ஒரு சந்திரன் பல நீர்நிலைகளில் பட்டு தெரிவது போன்றுதான் ஆன்மாக்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் தெரிகிறது. ஆனால் ஆன்மா ஒரு பரிசுத்தமானது, புனிதமானது என்று நான் அறிஞ்சிருக்கேன். அது ஏன் அந்த அவரு செய்கிற பாவங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு அடுத்த உடலோட போயிருந்து அந்த உடல்ல போய் அந்த பழைய பாவங்களை அனுபவிக்கிறது, அந்த தன்மையோருக்கா எனக்கு விளங்கப்படுத்தணும். ஏனென்றால் ஒரு பரிசுத்தமான ஆன்மான்றது பாவம் செய்யறதுக்கு தூண்டினதும் அதா இருக்கும். உடல் வேறு, ஆன்மா வேறு. ஆனால் அந்த ஆன்மாதான் கொண்டு அடுத்த பிறப்பில் அடுத்த உயிரில உடம்புல போய் அந்த பாவங்களை அனுபவிக்கலாம். அப்ப ஒரு பாவம் செய்த ஆன்மாவை இன்னொரு ஆன்மா என்னத்துக்கு வணங்குவான்? அது அப்படி என்னன்றதுதான் நான் சொல்றேன். இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, மறுபிறவியில அப்படிங்கிற இதை பார்க்கும்போது இந்த பிறவி முடிந்து நாம எதை கொண்டு போறோம் அப்படின்னு ஒரு தலைப்பே இருக்கு. எதை கொண்டு செல்வோம்? இந்த உடம்பெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுறோம். அப்போ நம்ம ஆன்மாவோட எது போகுதுன்னா என்ன உடம்பும் ஒளி உடம்பும் போகுது. அப்போ அடுத்த பிறவி எடுத்தோம். இந்த அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு மொத்தம் 3 கோணங்கள் நம்மகிட்ட இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க, பிராப்தம்னு அடிக்கடி சொல்லுவீங்க. பிராப்தம், அடுத்தது சஞ்சிதம், அடுத்து 3வது ஆகாயம், ஆகாயம் அப்படின்னு வரும். சஞ்சிதம்னா என்ன? இதுக்கு முன்னால நம்ம எவ்வளவோ எடுத்த பிறவிகள், எவ்வளவுன்னு தெரியாது, அதுல நல்லது கெட்டது நான் சொன்னேன் அல்லவா, நம்ம உயிரோட உடம்பும் மனசும் ஒட்டிக்கிட்டு இருக்கு அழுக்குங்கிற மாதிரி ஆன்மாட்ட என்ன ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா எண்ணங்கள் ஒட்டி கொண்டிருக்கின்றன. எந்த எண்ணங்கள்? முன்பிறவியில் நாம் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், அது எல்லாமே கிராஃப் போட்டா இப்ப அந்த ஒளி அலைக்கு உண்டான கிராஃப் மாதிரி வரும், எல்லையற்றது. அது நான் ரொம்ப வித்தியாசமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எண்ணங்கள் தொடர்ந்து வரும், எல்லையற்ற எண்ணங்கள் மறுபிறவிக்கும் வரும். ஆன்மாவோட சேர்ந்து எப்படி ஒரு அழுக்கு சேர்ந்து வர்ற மாதிரி அந்த சங்கீதங்கிற மூடை வந்துகிட்டு இருக்கும். இப்போ அந்த மூடை எப்போதுமே இருக்கும். அடுத்த பிறவியில நான் ஒரு மனிதனாக பிறக்கிறேன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த மூடையில இருந்து ஒரு சில நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்கிறதுக்காக, அந்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்காக எடுத்துட்டு வருவோம். அதுக்கு பேரு பிராப்தம். அதனாலதான் நம்ம அடிக்கடி பேசும்போது சொல்லுவோம், அவன் கஷ்டப்படுறான்னா அவன் பிராப்தம் அப்படின்னு. அது இப்ப செஞ்சது இல்லை. நல்லா இருப்பான், ஒரு சில ரொம்ப மோசமானவனா இருப்பான், எல்லா வசதியோட இருப்பான். ஆனா காரணம் அதுக்கு முந்தின பிறவி செஞ்சதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்லவனா இருப்பான், கஷ்டப்படுவான்.
இது எல்லாம் இந்த பிறவியில் உள்ளது. இதெல்லாம் முந்தின பிறவியிலிருந்து ஆன்மாவுடன் கூட வந்தது. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு, நல்ல அருமையான சொன்னீங்க. ஒரு சூரியன் ஒளி தண்ணியில நிறைய சூரியனா தெரியுது. ஒரு கண்ணாடி எடுத்துக்குவோம், ஒரு சூரியன் தெரியும். கண்ணாடியை உடச்சு போட்டா எத்தனை துண்டு கிடக்கோ அத்தனை சூரியன் தெரியும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் கோடான கோடி பேர் இருந்தாலும் எல்லாரும் ஒரே பரபரமத்தை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம் நம்ம ஆன்மா. ஆனா ஆன்மாவை சுத்திதான் இருக்கக்கூடிய ஆன்மா புனிதமானது. அந்த ஆன்மாவை சுத்திதான் நம்மளது எண்ணங்கள்னா நல்ல எண்ணங்கள் இருக்கும், மோசமான எண்ணங்கள் இருக்கும். நீங்க கேக்குறீங்க அந்த ஆன்மா புனிதமானதுன்னா எப்படி இருக்குன்னா, அதனாலதான் நம்ம பிறக்கிறோம். என்னைக்கு அந்த நல்ல எண்ணங்களும் முதல்ல கெட்ட எண்ணங்களை ஒழிக்கணுமா, பிறகு நல்ல எண்ணத்தையும் ஒழிச்சிட்டு எண்ணமே இல்லாம போன பிறகுதான் அந்த ஆன்மா சுத்தமா. அப்போ அது உண்மையான ஆன்மா என்னாலும் தெரியுமா, அதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம். அழகா சொல்லியிருக்கிறான் நம்ம ஆன்மீகத்துல. அது அப்படியே போய் இப்போ ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. அட்டைப்பட்டில மூடுது அட்டைப்பெட்டி, அதுக்குள்ள எல்லையற்ற கொஞ்சம் ஆகாயம் இருக்குதான் செய்யுது, எல்லையற்றதுதான். சுத்தியும் ஆகாயம் இருக்குது. இப்ப அந்த அட்டைப்பட்டியை பிச்சு போட்டுருவோம், என்ன ஆகும்? ஒன்றும் நடக்காது. ஆனா நம்ம என்ன சொல்லலாம்னா, உள்ள இருக்க ஆகாயம் அப்படியே வெளியில இருக்க ஆகாயத்தோட சேர்ந்துருது. அதே மாதிரி ஆன்ம தரிசனம் பெற்றவங்க காலம் முடிஞ்சது, பிறவி முடிஞ்ச உடனே அவங்க சுத்தமான ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆன்மா பரபிரமத்தோட பாலுடன் கலப்பது போல், எண்ணெயுடன் கலப்பது போல் அப்படியே அந்த ஐம்பூதங்களும் பிரிஞ்சு அப்படியே அந்த மகத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற பரபிரமத்துல இருக்கிற ஐம்பூதத்தோட ஒன்றாயிருவாங்க. இதுக்கு பேர் தான் ஆன்ம தரிசனம். அப்பொழுது நீங்க கேட்டீர்கள் அல்லவா, அந்த ஆன்மா சுத்தமா இருக்கும். அதுவரை நாம் செய்த கர்மங்களே அந்த ஆன்மாவை அஸ்தப்படுத்தி இருக்கிறது. நீங்க இப்போ உங்க கேள்விக்கு இப்ப நல்லா புரியும் தெரியுது. அதனால அந்த ஆன்மா கெட்ட வண்டி இருக்கு, நல்ல வண்டி இருக்கு. ஏன்னா அது முந்தின பிறவியினுடைய இது பலன். நான் ஒரு அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கியிருக்கேன். நிச்சயமா அருமையான விளக்கம். நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த நேயர்கள் இப்பொழுது இணைந்து கொள்கிறார்கள். 4168439000. நிறைய கேள்விகள் வந்திருக்கின்றன. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் லோனா. சொல்லுங்க, விரைவா கேளுங்க உங்களோட கேள்விய. வணக்கம். இப்ப என்னன்னு சொன்னா, இந்த கருட புராணத்துல இதை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறாங்க. கந்த புராணத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கந்த புராணத்துல உயிரோடு இருக்கும் போதே இறந்த பிறவோ யாருக்கு விஷவருத்திரம் செய்யப்பட்டது அவனுக்கு பிரதேச ஜென்மம் என்று பகவான் சொல்லுகிறார். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம், கருட புராணத்தை பற்றி. கருட புராணத்தை பற்றி கேட்கிறார் ஐயா. எனக்கு நான் ஓய்வு பெற்று 4 வருஷம் தான் ஆகுது. அந்த கணிதம் மூலம் எழுதலாங்கிறதுக்காகத்தான் நான் உபநிஷங்கள் மட்டும் படிச்சேன். கந்த புராணம் கருட புராணம் நான் படிக்கலங்க ஐயா. அதனால நீங்க சொல்றது எனக்கு ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? கந்த புராணத்துல இருக்குது, கருட புராணத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இருக்குது. ஆமா ஆமா சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஆமா, இதை சொன்னாங்க. சில சம்பவம் சொன்னாங்க, அதை நானும் எடுத்துக்கல. அடுத்த நேயர் வணக்கம். ஆமா, வணக்கம். சிவகுமார் கேட்கிறேன். சொல்லுங்க சிவகுமார். அதாவது ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். இதுக்கு முதல் நாங்கள் கனடாவில இருந்து இந்தியா இலங்கை வரை கேட்டுக்கொண்ட மக்கள் என்ன போன்றவர்கள் இந்த கீழ்ப்பாளையம் மேல்பாளையம் என்று இந்தியாவில இருக்கு. சிலோன்ல அதை மென்டல் ஹாஸ்பிட்டல் மந்திக ஆஸ்பத்திரி அங்கோடு என்று சொல்லுவார்கள் சிலோன்ல. அதுல இருந்த எங்களோட மனநிலையை நீங்க மாத்தி ஒரு சிவன் கோயிலுக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அந்த ஐயாவுக்கு. கேள்வி என்னென்றால் ஐயா, அதாவது விஞ்ஞானம் சொல்லுகிறது அண்டம் முழுக்க பரவி இருப்பது அணுக்கள் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. அந்த விஞ்ஞானம் சொல்லக்கு முதலே எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இப்ப சொன்ன மாதிரி அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்துக்குள் இருக்கும் என்று. அதை கண்டுபிடிப்பதற்கு அவர்களிடம் இருந்த அறிவு என்ன அல்லது உணர்வு என்ன? நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. அதாவது இப்போ அவர் சொன்னாரு, விஞ்ஞானத்துக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆன்மீகத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, விஞ்ஞானம் ஒரு இடத்துல முடிஞ்சு போகுது, அதுக்கு மேல விஞ்ஞானத்தால வர முடியல. வேற ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆன்மீகமே ஆரம்பிக்குது. ஆன்மீகம் முழுக்க எல்லையற்றதை பற்றி பேசுகிறது, பரிபூரணத்தை பற்றி பேசுகிறது, முழுமையை பற்றி பேசுகிறது. ஆனால் விஞ்ஞானத்திற்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது.
அதுதான் அவர் சொன்னது. நன்றாகவே சொன்னார். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். திரும்ப நீங்க அந்த புராணத்தை பற்றி சொல்லுங்க பாப்போம். இல்ல நீங்க கருட புராணம் படிக்கலைங்கிற ஐயா, நீங்க கந்த புராணத்துல ஒரு சம்பவம் சொன்னீங்க. கந்த புராணத்துல நிறைய சொல்லி இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். இல்ல அவர் கருட புராணம் படிக்கலைங்கிற ஐயா. கந்த புராணம் கருட புராணம் படிக்கல. நான் 4 வருஷமா உபநிஷங்கள் மட்டும்தாங்க படிச்சேன். அது பெரிய கடல். என்னுடைய வாழ்க்கை, மீதி உள்ள வாழ்க்கை போதுமானு கூட தெரியல. நான் சின்ன வயசுல இருந்தே படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம். மன்னிக்கணும். அடுத்த தடவை படிச்சு பாக்குறேன். ஆவியா அலையாமல் இருக்கிறதுக்கு நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து வாய்ச்சி பாருங்க. கருட புராணத்தை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம். நிறைய அது இந்த நேரத்திலே நிறைய பேர் ஆவலோடு தங்களுடைய அந்த கேள்விகளை, தங்களுடைய மன உணர்வுகளை இங்கே கொண்டு வருகிறார்கள். மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி. அடுத்த நேரை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். சரி, அடுத்த நேர் இணைந்து கொள்ளலாம். 4168483900. அடுத்த நேர் இணைக்கிறேன். வணக்கம். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் பன்னன் பேசுகின்றேன். கதோப உபனிஷதம் கூறும் மரணத்தின் ரகசியம் என்ன? நாங்கள் மரணித்த பின்பும் என்னுடைய ஆன்மீக இதயம் தொழிற்படுமா என்று அறிய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். மரணத்துக்கு பின்னர் இது நல்ல ஒரு கேள்வி. எல்லாரும் நம்ம அதைத்தான் தெரிஞ்சுக்க விரும்புவோம். மரணத்தின் போது என்ன நடக்கிறது? அப்பொழுது என்ன நடக்கிறதுனா, நம்ம தூள உடம்பு மட்டும் அழியும். ஒளி உடம்பும் அதுக்குள்ள இருக்கிற எண்ண உடம்புனா சாதாரண எண்ணங்கள் கிடையாது. அந்த எண்ணங்களுடைய அலைவரிசை எல்லையற்ற அளவுல இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்களா சேர்ந்து அந்த எண்ணமும் இந்த ஆன்மாவுடன் சேர்ந்து அடுத்த பிறவிக்கு போகும்போது நம்முடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அதுல ஒரு முக்கோணம் மாதிரி போடலாம். சஞ்சிதம், பிராப்தம், ஆகாயம். நான் அதை சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான் நிறைய பேருக்கு புரியும். சஞ்சிதங்கிறது இதுவரைக்கும் முன்னால் இருந்த எத்தனையோ கோடி கோடி பிறவிகளை நாம் அனுபவிக்க வேண்டிய நல்லது கெட்ட எண்ணங்கள். அதுல இருந்து இந்த பிறவியில கொஞ்சம் எடுத்து வந்திருப்போம். அதுக்கு பேர் பிராப்தம். இப்ப இந்த பிறவியில வேற புதுசா செய்வோம் இல்லையா, அது ஆகாமியம். அப்ப இந்த பிறவி முடியும் பொழுது இந்த 3னுடைய கூட்டுத்தொகையை வச்சுக்கிட்டு இத நாயா பிறக்கலாமா, மனுஷனா பிறக்கலாமா, என்ன மரமா பிறக்கலாமா என்று மறுபிறவி முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. அப்ப மறுபிறவியில வரும்போது நம்ம உடம்பு வரல, நம்ம எண்ணங்கள் தான் கூட வருது. அந்த எண்ணங்கள் அது அருமையா சொல்லலாம். சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை கொஞ்ச நாள்ல தன்னால சிரிக்கும், அது தன்னால அழும். அப்போ சிரிக்கும் போது என்ன சொல்லுவோம், அழும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நினைப்போம் அதுக்கு ஏதோ வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு நினைப்போம். ஆனா பெரியவங்க அந்த சிரிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அது கடவுள் அதுக்கு விளையாட்டு காட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னா, நான் இந்த மாதிரி படிச்சதுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோட கூட வர்றது அதனுடைய எண்ணங்கள் மட்டுமே. முன்பிறவி எண்ணங்கள்ல பிராப்தம் மட்டுமே, அதை மட்டும் தானே எடுத்துட்டு வருது. மீதியெல்லாம் நம்ம மூடையில இருக்கு தனியா, அடுத்த பிறவிக்காக காத்துக்கிட்டு. அந்த பிராப்தத்துல நல்லது வரும்போது அந்த குழந்தை அதை நினைச்சிட்டு, அந்த எண்ணத்தை நினைச்சிட்டு சிரிக்குது. அந்த பிராப்தத்துல கெட்ட எண்ணங்கள் வரும்போது ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே அழுதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குழந்தை வளர வளர இந்த எண்ணங்கள்லாம் அதுக்கு மறந்து போகுது. ஆனா அடி மனசுல போய் தங்கிக்குது. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி எனக்கு பெரிய கார் வேணும், பெரிய வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு அது புதுசா நல்லதும் செய்யுது, கெட்டதும் செய்யுது. ஆக என்ன தெரிகிறது என்றால், ஒரு மரணத்தின் சமயத்தில் தூள உடம்புதான் போகிறதே ஒழிய சட்டையை மாத்துறது போல் ஒளி அதன் உள்ளே இருக்கிற என்ன உடம்பு ஆன்மாவுடன் சேர்ந்து இன்னொரு உடம்புக்குள் புகுந்து விடுகிறது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம். திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, மிகவும் அருமையாக இருக்கிறது. அதோடு குருவாதமண்ணாவின் பரிசும் எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்பொழுது இந்த என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த நெத்தி பொட்டி அந்த இடைவெளிக்குள் அந்த எந்த ஒரு நிலையில் குண்டலினி எழுந்தும் சக்தி எழும்போது ஆன்மாவை உணர்வார்கள் என்பதை பற்றி ஒரு
சிறிய விளக்கம் தந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். மறுபடியும் மன்னிக்கலாம். அது எப்படின்னா அந்த தலையிலிருந்து அடி உடம்புற வரைக்கும் எத்தனையோ சக்கரங்கள் இருக்கு என்று சொல்வார்கள். எனக்கு அந்த இதெல்லாம் இன்னும் அதனால மன்னிச்சுங்கம்மா. அடுத்த தடவை எல்லாம் படிக்கிறதுக்கு முடிஞ்சதுன்னா படிச்சு உங்க கேள்வியை சொல்றேன். ஆனா ஒண்ணு நெற்றி போட்டுல நான் யோசிக்க சொல்றாங்க எல்லாத்தையும். எனக்கு அதனுடைய அருமை என்னங்கிறது தெரியல. அது அந்த பக்கம் நான் இன்னும் படிக்காதனால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். மல்லிகைப்பூ அருமை சகோதரனோட ராஜ்குமார். வணக்கம் ராம், சொல்லுங்கள் இப்ராஹிம். உண்மையில் அந்த ஆத்மாக்கும் ஆன்மீகத்தை உண்டாக்குவதில் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடைமுறையில நாங்கள் பாவிக்க வேண்டும்? மனித ஜீவத்தின் முக்கியமானது ஆத்மாவும் ஆன்மீகமும். அந்த ஆன்மீகத்தை எந்த வழியில் நாங்கள் கையாளுகின்ற பொழுது அது எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை ஒரு விவரமாக சொல்லும்படி மிகவும் தாழ்வுடன் கற்றுக்கொள்கின்றேன். நன்றாக சொல்லலாம். இப்ப சொன்னமே, நீ நான் தான், நான் நீயே தான். ஆன்மீகமே அதைத்தான் சொல்லுது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் தான், எல்லா உயிரும் ஒண்ணுதான், உயிரத்ததும் ஒண்ணுதான். மலையை பார்த்து நம்ம பேசணும், நீ தான் நான், நான் தான் நீ. அதனாலதான் அவரு வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் நாம் சும்மா சொல்லல, பேசிக்காக சொல்லல, பாட்டுக்காக சொல்லல, உண்மையிலே உணர்ந்துட்டார். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால சென்னையில யாகவா முனி இருந்தார். சாதாரணமா கதர் சட்டை கதர் வச்சு போட்டிருப்பார். அவர் சொல்லும் போதெல்லாம் வேடிக்கையா சொல்லுவாங்க. ஆனா அவர் ஒண்ணு சொன்னார், நான் பறவைகளுடன் என்னால் பேச முடியும், முடியும் முடியும் முடியும். ஆன்மாவினால் நாம் அனைவரும் சமம், நமக்குள்ளே வேறுபாடுகள் கிடையாது. நீ நானே தான், நான் நீயே தான். உன்னில் நான் உன்னை மட்டும் பார்க்க கூடாது, என்னையும் பார்க்கணும். அதே மாதிரி என்னில் உன்னையும் நான் காட்டணும். அப்படின்ட்டோம்னா நம்ம மரங்களை வெட்ட மாட்டோம், இயற்கையை சீரழிக்க மாட்டோம், மக்களோட மக்களா நல்லா இருப்போம். எனக்கு என்னமோ அந்த விதத்துல ஆன்மீகம் சொல்லுகிற வழிப்படி என்ன சொல்லுது, எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லுது, அவ்வளவுதான். ரொம்ப பிரமாதமா சொல்லல. அதுக்கு எப்படி உணரணும்னா, அந்த ஆன்மாவை வரணும்னா சின்ன சாதாரணமா இருந்தா உணர முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அறிவை உயர்ந்த அறிவாக மாற்ற வேண்டும், யோசிக்க வேண்டும். ஒருத்தனை நம்ம ஏமாத்த போறோம்னா யோசிக்கணும், அடே அவன் யாரு, அவன் நான் தான், நம்ம தானேன்னு சொல்லிட்டு ஏமாத்த மாட்டோம், அவனை அடிக்க மாட்டோம். அது இந்த மாதிரி இதை செஞ்சா போதும். மற்ற உயிர்களும், எல்லா உயிர்களையும் நானே, நானேங்கிற திமிரு இல்லை, நான் தான் எல்லாம் சொல்றதெல்லாம் இல்லை. எல்லா உயிர்களும் நானே, எல்லா உயிர்களும் நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆன்மாவின் மூலம் அனைவரும் சமம். இதுதான் ஆன்மீகம் சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, சிவராஜ் மாஸ்டர். சொல்லுங்க சார். என்னென்னால் உண்மையிலேயே நீங்கள் இன்றைக்கு யார் நடத்துவினம் என்று யோசிச்சு கொண்டு வந்த நிலையில உண்மையில மதிப்புரிய ராஜ்குமார் அவர்கள் இதை வழி நடத்தி சென்றது உண்மையில பாராட்டுக்குரிய விடயம். பொறுப்பான விடயம். அவர் ஒரு கணித பேராசிரியர், மிகப்பெரிய ஒரு. அவரை பற்றி நான் குருவாதம் மதிப்புரிய குருவாதம் அவர்களோடு அளவலாக இருக்கிறேன். அவரை பற்றிய கன விடயங்களை நான் சொல்லி இருந்தார். அதனுடைய அவர்கிட்ட நான் கேள்வி கேட்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் அவரை மிச்ச வேண்டிய உண்டு, குருவாதத்தையும் மிச்ச வேண்டிய உண்டு. மற்ற என்னென்னால் ஒரு கேள்விக்கு இடம் இருக்குது. என்னன்னு சொன்னால் அவரோட சீரான ஒரு ஒழுங்கான ஒரு விஞ்ஞானபூர்வமான கணித ரீதியான நல்ல விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதுல ஒரு ஒடுக்காற்று, ஒரு நல்ல அங்கால இங்கால விலகாமல் அதை தெளிவுபடுத்தக்கூடிய மேல அந்த கணித பேராசிரியருடைய அவருடைய அறிவியல் நான் குருவாதம் அவர்களிடம் அறிந்திருக்கிறேன். ஆனா அவருடைய அறிவியல் மிக பாராட்டுக்குரிய விடயம். மனது இதனுடைய மதிப்புக்குரிய குருவாதம் இதுவரை நடத்தி வந்த அதற்கு கிடைத்த ஒரு பரிசு கூட அவரால் பாராட்டப்பட்டது, பேராசிரியர் அவர்களால் பாராட்டப்பட்டது. உண்மையில அவர் நாளைக்கு 6வது புத்தகம் எழுதியிருக்கிறார். பிள்ளைகளை வளர்க்காதீர்கள், வளர விடுங்கள். 2000 பக்கம் நினைக்கிறேன், ஆங்கிலத்திலையும் படிக்கிற இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த அவர் எந்த துறை எடுத்தாலும் அவருடைய அந்த சிறந்த இதுக்கு அந்த குருவாதம் அவர்களுக்கு எனக்கு பாராட்ட தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்கள் இப்பொழுது பேராசிரியர் அவர்கள் செய்த அந்த இதுவரை செய்த அவருடைய பிரசங்கம் என்று சொல்லுவதல்ல, உண்மைகளாக எடுத்து யதார்த்த ரீதியாக வழங்க வைத்த அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரே ஒரு சிறிய கேள்வி. ஒரு உயிர் பிரிந்து வெளியேறுகின்ற பொழுது பாவங்கள் வெளியேறவில்லை என்று நான் கருதுகிறேன்.
ஆனால் பேராசிரியருடைய கருத்துக்கள் என்ன என்று அறிய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நன்றி தெரிவித்து பாவங்கள் தொடர்கிறது என்று இன்னொருவர் வந்து கூறியிருந்தார். பாவங்கள் தொடர்ந்து கொண்டு செல்லுகின்றது. அந்த ஒவ்வொரு உயிரும் ஒரு உடல இருந்தோ இதுல இருந்து போயிருக்கின்ற. ஆனால் நான் அதை இல்லை என்று மறக்கிறேன். அப்படி ஒரு பாவங்கள் தொடர்வதற்கான காரணங்கள் இல்லை என்பதை மறக்கிறேன். அது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்று மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்களிடமிருந்து கருத்து என்னன்னா, இப்ப பெரிய கஷ்டம் என்னன்னா, இந்த ஆன்மீகத்துல எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது, நிரூபிக்க முடியாது. நீங்களா வாழ்ந்துவிட்டது தான் அது. இப்ப நான் வந்து யாராவது ஒரு வழியில நான் சொன்னோம்னா போக முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம ஒரு நிலைமைக்கு மேல என்ன செய்யணும்னா, நமக்குன்னு ஒரு வழியை வச்சு நம்ம தான் உணரணும், நம்ம தான் உணர்ந்து பார்க்கணும். நம்ம உணர்ந்து பார்த்ததை அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது. அதனால உங்களை பொறுத்தவரையில நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அது சரி, என்ன பொறுத்தவரையில நான் உணர்ந்துட்டேன்னா அது சரி. அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த ஆன்மீகத்துல இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொருத்தரும் மையப்புள்ளியுமாங்க. நான் ஒரு மையப்புள்ளி. ஈவன் எறும்பு கொடுக்கல, எறும்பு கூட பிரபஞ்சத்தின் மையப்புள்ளி. ஏன்னா இந்த எறும்பு கண்கொண்டு கண்ணை கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது சரியா தப்பா, விஞ்ஞானத்துல வேணா சரியா தப்பான்னு ப்ரூவ் பண்ணி காட்டலாம், ஆன்மீகத்துல அதுவும் செய்ய முடியாது. இன்னும் வேடிக்கை பாத்தீங்கன்னா, நம்ம யாருக்காவது தெரியலன்னு ஆன்மீகத்தை பத்தி பேசினோம்னா அவங்க நமக்கு மேல தெரிஞ்சிருப்பாங்க. ரெண்டாவது, சிஷியர் வந்து குருவுக்கு குருவாயிட்டார் தெரியுமா? ராமானுஜர் சிஷியரா தான் போனார் குருகிட்ட, யாதவ பிரகாசர்கிட்ட. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா யாதவ பிரகாசருங்கிற குரு வந்து ராமானுஜருக்கு சிஷியரா மாறிட்டார். இது எங்க நடக்க முடியும்? இன்னைக்கு ராமானுஜருடைய பிறந்த நாள் ஐயா. இன்னைக்கு ராமானுஜருடைய ஜெயந்தி தினத்திலே நாங்க இதை பேசிட்டு இருக்கிறோம். அவரை உண்மையில பாராட்டணும். ஏன்னா அவரு அந்த காலத்துல ஜாதிகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி அவர் செஞ்ச மகத்தான காரியங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா தான் அறிந்ததை கோபுரத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தது, நான் சொன்னது வந்து சொர்க்கத்துக்கு போறது, நீ வேற யாரும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. அவர் எல்லாருமே என்ன செஞ்சு போட்டாரு, கோபுரத்துல ஏறி நின்றுட்டு அந்த காயத்ரி மந்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்போ குரு கூப்பிட்டு கேட்டாரா, என்ன நீ இப்படி செஞ்சு போட்டிய? நான் அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, நரகத்துக்கு தான் போவேன்னு சவிச்சார். அப்ப அவர் சொன்னாராம், நான் சொன்னதை கேட்டவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறான், நான் மட்டும் நரகத்துக்கு போறது தப்பு இல்லைன்னாரா. உடனே அவர் இவருக்கு குரு சிஷியராயிட்டார். ஆக அந்த அப்படிப்பட்ட மகானுடைய இன்னைக்கு பிறந்த நாள் உண்மையிலே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. கேட்டபடி ஐயா நீங்க எது நினைக்கிறீங்களோ அது சரி. ஏன்னா அது இந்த பிரபஞ்சத்தின் மையப்புள்ளி நீங்கள். அதே மாதிரி நான் நினைக்கிறது சரி, நான் ஒவ்வொருத்தரும் உணர்வுதான் சரிய ஒழிய நீங்க நினைக்கிறது தப்புன்னு என்னால சொல்ல இயலாதுயா. அருமையான இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விளக்க உரையாக நீங்கள் தந்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் மதுரையில் இருந்து இங்கே இந்த வானொலி ஊடாக சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய இந்த ஆன்மீக ஞானம் தொடர்ந்து எங்களுடைய வானொலியிலே அவ்வப்போது வர வேண்டும் என்று சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திய குருபாதம் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, இன்றைய நாளில் என்றும் இனிமையாக தொடர வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு உங்கள் வாழ்த்துக்களையும் கேட்டு விடைபெறுகிறோம். வணக்கம். என்னுடைய முதலில் நான் நன்றி வந்து குருபாதம் ஐயாவுக்கு தான் சொல்லணும். அவரை நான் இன்றும் நேரில் பார்த்ததில்லை, தொலைபேசியில் அவர் பேசுவார், அவ்வளவுதான். அவர் எனக்கு நன்றாக வழிகாட்டுகிறார். அவர் கிடைத்த பெருமை எல்லாம் நமக்கும் சேர்த்த பெருமை என்பதை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முதலில் ரேடியோ வாய்ப்பளித்த உங்களுக்கும் நன்றி சொல்லி, கீதவாணி நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி, நேயர்கள் அனைவருக்கும், நீங்கள் கேள்வி கேட்டவர்களுக்கும் கேள்வி கேட்காதவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் வாய்ப்பளிக்கும் பொழுது கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.